ஒரு வீட்டுல குழந்தை பிறக்குதுன்னா एक घर में अगर कोई बच्चा पैदा होता है சர்ச்சில் வந்து பேர் வைக்கணும். तो कलीसिया में आके नाम रखना चाहिए। பைபிள் சொல்லுது. कलाम कहता है वैसा। அந்த பிள்ளையை ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுப்போம். वो बच्चे को हम परमेश्वर के पास सौंपेंगे। ஆண்டவர் அந்த பிள்ளையை வழி நடத்துவார். परमेश्वर वो बच्चे को चलाता है। பாத்தீங்க, தாய் தகப்பனுக்கு அது கடமையா இருக்கணும். देखिए माता पिता को भी वो एक जिम्मेदारी होना चाहिए। நம்ம இன்னைக்கு உலகத்துக்குள்ள வளர்த்தோம்னா आज हम अगर एक संसार में उसे बढ़ाएंगे நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. तो बहुत अच्छा लगेगा। ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யிட்டு இருக்கோம்? पर परमेश्वर के राज्य को क्या करना होगा? இழந்து போகும். हमें भूलना होगा। ஆனா ரெண்டையும் ஆண்டு நம்ம கொடுக்குறாரு. पर परमेश्वर दोनों को भी हमें देते हैं। பூமி கூடி ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. ये संसार का आशीर्वाद को भी देते हैं। யாருக்கு? ஆண்டவருக்குன்னு வளர்க்கும் போது. जब हम परमेश्वर के लिए उसे बढ़ाएंगे, அவருடைய வார்த்தைக்குன்னு வளர்க்கணும். उस परमेश्वर का वचन के लिए हमें बढ़ाना चाहिए। நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க, बहुत सारे लोग कलीसिया जाते हैं ஆனா என்ன செய்றாங்க? पर क्या नहीं करते हैं? கடமைக்கு போறாங்க, கடமைக்கு வராங்க. पर सिर्फ नाम के लिए जाते हैं, जाकर आते हैं। நிறைய சர்ச்சில வார்த்தை பிரசங்கிக்கப்படுது, तो बहुत सारे कलीसिया में वचन सुनाया जाता है ஆனா சத்தியம் பிரசங்கிக்கப்படல. पर सत्य नहीं बताया जाता। சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கணும். हमें सत्य को प्रचार करना चाहिए। சத்தியம் யாரு? सत्य क्या है? சொல்லுங்க. बोलिए। இயேசு கிறிஸ்து. यीशु मसीह है, அவர்தான் சத்தியம், तो वही सत्य है, அவர்தான் வழி, वही रास्ता है, அவர்தான் ஜீவன். वही जीवन है। பாத்தீங்க, அவர்தான் சத்தியம், देखिए वही सत्य है அவர்தான் வழிகாட்டுறவரு, और वही रास्ता भी அவர்தான் दिखाएंगे ஜீவன். और वही जीवन भी பாத்தீங்க, है। இந்த பூமியில வழியை காட்டி देखिए ये संसार में हमें रास्ता दिखाकर ஜீவனுக்குள்ள கொண்டு போறது அவர்தான். हमें जीवन के अंदर लेके जाने वाला भी वही है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். हम एक वचन को पढ़ेंगे। வெளிப்படுத்தல் प्रकटीकरण का किताब 22:11 22वां अध्याय 11वां वचन। லாஸ்ட் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அஸ்தமாய் இருக்கிறவன் இன்னும் அஸ்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாத்தீங்க, देखिए ஆண்டவர் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, परमेश्वर किसे क्या नहीं करेंगे, கம்பல்ஸ் பண்ண மாட்டாரு நீ இப்படி செய்ய அப்படின்ட்டு. कभी किसी को जबरदस्ती नहीं करेंगे कि तुझे ऐसे ही करना है। கட்டாயம் பண்ண மாட்டாரு. कभी जबरदस्ती नहीं करेंगे। நமக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. हमें पूरी स्वतंत्रता परमेश्वर ने दिया है। நீ எப்படி வேணாலும் வாழலாம், तुझे आपको जिस तरह चाहिए उस तरह आप जी सकते हो। ஆனா ரெண்டு வழியை வச்சிருக்கிறாரு. पर दो रास्ता रखा है परमेश्वर ஒன்னு ने। மரணம், एक मृत्यु का रास्ता है ஒன்னு ஜீவன். और एक जीवन का रास्ता। ரெண்டு வார்த்தை வாசல வச்சிருக்கிற ஆண்டவர். दो दरवाजा रखे हैं परमेश्वर। தெரிந்து கொள்றது யார்கிட்ட இருக்கு? इसे परख लेना किसके ऊपर है? நம்ம கிட்ட தான் இருக்கு. वो अपने ऊपर है। நீ மரணத்தை தெரிந்து கொள்றியா, आप अगर मृत्यु को चुनते हो ஜீவனை தெரிந்து கொள்றியா? कि आप जीवन को चुनते हो। ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்தாரு ஒரு காரியத்தை, परमेश्वर उस चीज को हमें दे दिया எடுத்து பயன்படுத்த நம்மகிட்ட இருக்கு. और इसे उठाकर इस्तेमाल करना हमारे हाथ में। பிள்ளைய நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ये बच्चे को हमारे हाथ में दे दिया। உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் வேதம். आपको पता है कि ये बच्चे को कैसे बढ़ाना है। நம்ம சிறு வயதுல இருந்து தேவனை பற்றி போதிக்கும் போது हम छोटे बच्चे से लेकर परमेश्वर के बारे में सिखाकर அது தேவனை போல வளர ஆரம்பிச்சிடும். और वो परमेश्वर के समान वो बढ़ना शुरू करे। நம்ம வீட்டுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு हम घर के अंदर झगड़ा करके 1000 பொய்யை சொல்லி झूठ बोलते रहकर இது அந்த பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். और इसे ये बच्चे लोग देखते रहते हैं பிள்ளைகள் என்ன செய்யும்? और वो बच्चे क्या करेंगे? அதத்தான் செய்யும். और वही वैसे ही झूठ बोलेंगे। அதே வீட்டுக்குள்ள उसी घर के अंदर ஆண்டவரை பத்தி பேசி, परमेश्वर के बारे में बात करके, விசுவாசத்தை பத்தி பேசி, विश्वास के बारे में बात करके நம்ம அதுல நம்ம கொண்டு போனா उसके अंदर बच्चे को लेकर जाएंगे तो அதுல வளரும். उसमें बढ़ेगा बच्चा। பாருங்க, தேவன் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார். देखिए परमेश्वर उनके वक्त में हर चीज को वो प्रकाशित அவர் करेंगे। பிள்ளைகளை அந்த நேரத்துல பிரகாசிக்க பண்ணுவார். वो बच्चों को उनके वक्त में प्रकाशित करेंगे। நம்ம செய்யறது செய்யன்னு இருக்கு. पर हमें जो करना है उसे करना चाहिए। அதுதான் பைபிள் சொல்லுது, इसीलिए कलाम कहता है அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யிட்டு அப்படிங்கிறார். जो अन्याय करता है वह अन्याय ही करते रहे। பாத்துடுங்க, देखिए அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டார். जो अशुद्ध रहता है उसे अशुद्ध रहने இதுல दीजिए। ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, தெளிவா கவனிங்க. इसमें ये वचन अच्छे से सुनिए। நீதியை செய்கிறவன் நீதியை செய்ய அப்படிங்கிறார். ये जो न्याय करता है वो न्याय करते रहे। நீதி செய்கிறவன் அசுத்தனை பார்த்தானே சொல்லுங்க, ये जो धर्मी है वो अगर अशुद्ध काम करने वाले को जब देखता है அவன் என்ன அசுத்தனா ஆயிடுவான். तो वो अशुद्ध बन जाएगा। பாத்துடுங்க,
அநியாயம் செய்யறவன பாத்தீங்கன்னா देखिए अगर आप अन्याय करने वाले को अगर आप देखोगे அவனோட இருந்தீங்கன்னா और उसके साथ रहोगे நீங்களும் அநியாயம் தான் செய்வீங்க. आप भी अन्याय ही करोगे. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு यीशु मसीह कहते हैं நீதி செய்கிறவன் நீதி செய்துட்டே இரு அப்படிங்கிறாரு. ये जो नीति करता है वो नीति करते रहने दो. பரிசுத்தமாகிறவன் जो पवित्र बनता है பரிசுத்தமாகிட்டே இரு அப்படிங்கிறாரு. वो और पवित्र बने. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு நினைப்போம். हम सोचेंगे कि हम पवित्र हैं. பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாது. पवित्रता के लिए कोई सीमा नहीं है பரிசுத்தத்துக்கு முடிவு கிடையாது. और पवित्रता के लिए कोई अंत भी नहीं है. ஏன் அப்படின்னா क्योंकि நம்ம தேவன் யாரா? हमारा परमेश्वर कौन है? பரிசுத்த. वो पवित्र है. நீங்க என்ன செய்யணுமா? आपको क्या करना है? பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறாரு. आपको पवित्र बनना है. இந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. ये वचन सफाई से कहता है அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். कि अन्याय करने वाला अन्याय करते रहने. அநியாயம் செய்கிறவனை நீ பார்க்காத. अन्याय करने वालों को आप मत देखिए. அவன் அநியாயம் தான் செய்வான். वो अन्याय ही करेगा. பாத்துக்கிடுங்க. देखिए அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்னு போயிட்டாராங்க. अशुद्ध रहने वाला और अशुद्ध बनने दो करके அவன் அசுத்தமா இருக்கிறானா நானும் அசுத்தமா இருக்கட்டுமே. वो अशुद्ध है और मैं भी अशुद्ध बन जाऊं. அவன் அசுத்தமா இருந்து ஆசீர்வதிக்கப்படுறானா. वो अशुद्ध रहकर वो आशीष पा रहा है. அவன் ஏமாத்தி ஆசீர்வதிக்கப்படுறானா. वो सबको भरमा के वो आशीष पा रहा है. நீங்க அதை பார்க்க उसे आप मत देखिए. நமக்கு கொஞ்சமா கிடைச்சாலும் हमें अगर थोड़ा भी मिले பரிசுத்தமா வாழ விரும்புங்க. तो पवित्रता में जीने का कोशिश करिए. இன்னைக்கு தேவனுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். आज परमेश्वर का इच्छा को मैं आपको बता रहा हूं. உங்ககிட்ட என்கிட்ட யார்கிட்ட விரும்புகிறாரு? आपको और मेरे से क्या वो चाहते हैं? பரிசுத்தத்தை விரும்புகிறார். पवित्रता को चाहते हैं. पहला பேதுரு पहला पत्रस 1:15-16 வாசிங்க. पहला पत्रस पहला अध्याय 15 और 16 वचन को पढ़िए. पर जैसा तुम्हारा बुलाने वाला पवित्र है हाँ। वैसे ही तुम भी अपने सारे चाल चलन में पवित्र बनो हाँ। क्योंकि लिखा है हाँ। पवित्र बनो क्योंकि मैं पवित्र हूँ. அல்லேலூயா. हालेलुया. உங்களை அழைத்தவர் ஆ. பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆ. நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆ. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பைபிள் என்ன சொல்லுது? कलाम क्या कहता है உங்களை அழைத்தவர். कि आपको जिसने पुकारा है, உங்களை அழைத்தவர் யாரா? आपको जिसने बुलाया है वो कौन है? எல்லாரும் பரிசுத்தமாக முடியாது. सब पवित्र नहीं बन सकते हैं. பாத்துங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है எல்லாரும் பரிசுத்தமாக முடியாது. सभी लोग पवित्र नहीं बन सकते. எல்லாத்துக்கும் அழைப்பு கிடையாது. ஞாபகம் வச்சிடுங்க. सभी लोगों को पुकार भी नहीं है. யார் அழைக்கிறாரு? किसको पुकारते हैं? யார் பரிசுத்தவானோ जो पवित्र है அவன் யாரு? वो कौन है? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே वो ये संसार के उत्पन्न होने से पहले அவன் ही அன்பில் பரிசுத்தமா இருந்தான். ஞாபகம் வச்சிடுங்க. वो परमेश्वर के अंदर पवित्र था. அவர் அவனை பார்த்தான் சொல்றாரு और उसको देखकर உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல் कि आपको बुलाने वाला जैसा पवित्र है, நீங்கள் உங்கள் நடக்கையில் आप भी आपके चाल चलन में என்ன எப்படி இருக்கணுமா? कैसे रहना है? பரிசுத்தமா இருக்கணுமா? आपके चाल चलन में पवित्र रहना है. அடுத்த பாயிண்ட கொண்டு வராரு. और दूसरा चीज लेकर आते हैं உங்க வாழ்க்கைக்குள்ள कि आपके जिंदगी में பரிசுத்த தேவைப்படுது. ஞாபகம் வச்சிடுங்க. पवित्रता जरूरी है. நீங்க பரிசுத்தம் இல்லாமல் आप बिना पवित्रता के தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकते. பைபிள் சொல்லுது நான் பரிசுத்த कलाम कहता है कि ஆகையால் पवित्र நீங்கள் हो. என்ன செய்யுங்க? பரிசுத்தமா இருங்க அப்படிங்கிறது. इसीलिए आप भी पवित्र बनो. அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா இருக்கிறாரு. तो यीशु मसीह पवित्र हैं அவரை தொழுது கொள்கிற நம்ம எப்படி இருக்கணுமா? और उनको नमन करने वाले हम कैसे रहने चाहिए? பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. पवित्रता में रहने चाहिए. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் बहुत सारे लोग हम सोचते हैं நான் நல்ல துணி உடுத்திருக்கிறேன், कि मैं बहुत अच्छा कपड़ा पहना हूँ, நிறைய நகை போட்டிருக்கிறேன், बहुत सोना पहना हूँ, நல்லா குளிச்சிருக்கேன், बहुत नहाया हूँ உடம்பெல்லாம் சென்ட் அடிச்சிருக்கிறேன், और बहुत परफ्यूम मारा हूँ, நான் ரொம்ப பரிசுத்தன்னு நினைக்கலாம். तो मैं बहुत पवित्र हूँ. பைபிள் இத குறித்து பேசவே இல்ல. कलाम इस चीज के बारे में உங்க नहीं बात சரீர करता. மேக்கப்பை குறித்து பேசவே இல்ல. का शरीर का मेकअप के बारे में नहीं बात நீங்க करता. சென்ட் அடிச்சா பரிசுத்தமாக முடியுமா? आप परफ्यूम मारा तो पवित्र बन सकते हो. நல்லா குளிச்சு பவுடர் போட்டா பரிசுத்தமாக முடியுமா? आप अच्छा नहाकर पाउडर डालोगे तो पवित्र बन पाओगे. நல்ல துணியை உடுத்திட்டு बहुत अच्छा कपड़ा நல்ல पहनकर குப்சுரத்தா இருந்தா பரிசுத்தமா இருக்க முடியுமா? अच्छा खूबसूरत बनोगे तो पवित्र बन सकते हो क्या? இல்ல. नहीं बन सकते. ஆண்டவர் சொல்ற வெள்ளரிக்கப்பட்ட கலர் அப்படிங்கிற परमेश्वर कहते हैं कि तो चूना मारा हुआ कब्रिस्तान है. யார சொல்றாரு? इसको कहते हैं வெளி தோட்டத்துக்கு பரிசுத்தமா இருக்கிறவன், जो बाहर दिखावा के लिए पवित्र रहता है. வெள்ளி தோட்டத்துக்கு பரிசுத்தமா இருக்கிறவன் வெள்ளடிக்கப்பட்ட கலரை जो दिखावा के लिए पवित्र रहता है वो ஆண்டவர் எப்படி பரிசுத்தரை நம்ம பாப்போம். பாத்துடுங்க.
परमेश्वर किस तरह का पवित्र அவர் है, वो எப்பேற்பட்ட हम देखेंगे। பரிசுத்தரா இருக்குன்னு பைபிள்ல இருந்து பார்ப்போம். वो कितना बड़ा पवित्र है हम कलाम से பாருங்க देखेंगे। யோவான பாக்குறோம். हम यूहन्ना को देखते हैं, ஆண்டவர் அவருக்கு தரிசனம் மாறாரு. परमेश्वर उसे दर्शन दिए அவரை பார்த்த உடனே और परमेश्वर को देखकर செத்தவனை போல விடுறான். और वो मरा हुआ इंसान के तरह वो गिर पड़ता है। திருப்பி அவனை தூக்கி நிறுத்துறாரு. परमेश्वर उसे उठाकर खड़ा ஒரு करता है। எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன் பார்த்துடுங்க. वो कितना बड़ा एक सेवक है, देख அவனை लीजिए। வந்து கொல்லும்படியாக तो उसे मार डालने के लिए ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெயை கொதிக்க வைக்கிறாங்க. एक बहुत बड़ा टोकरी में तेल को उबालते हैं தூக்கி அதுல வச்சு மூடுறாங்க. और उसमें उसे डालकर उसे बंद करते हैं। கொதிக்கிற எண்ணெயில உள்ள போட்டு வைக்கிறாங்க. ये उबलता हुआ तेल के अंदर उसे डालते हैं உள்ள எனர்ஜி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. और उधर आग जल रहा है எண்ணெய் கொதிக்கி और तेल उबल रहा है। திறந்து பார்த்தா அவனுக்கு உயிரே போல. और उसे बाद में जब खोलकर देखे तो उससे कुछ नहीं हुआ। இந்த யோவான் தேவனை பார்க்கறான். ये यूहन्ना परमेश्वर को देखता है। பாத்துடுங்க, நீங்க திருப்பி வாங்க வசனத்தை. हम एक वचन வெளிப்படுத்தல் 1 प्रकाशित वाक्य का किताब पहला अध्याय, அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துடுங்க. वो किस तरह के पवित्र हैं हम देखेंगे। பானூர்ல இருந்தே வாசிப்போம். 11 से पढ़ेगा. 11 से पढ़ेंगे। पहला अध्याय 11वां वचन। हाँ जो कुछ तू देखता है हाँ उसे पुस्तक में लिखकर सातों कलीसियाओं के पास भेज दे, हाँ अर्थात इफिसुस और स्मिर्ना और पिरगमुन और थ्यूतीरा और सरदिस और फिलाडेल्फिया और लाउदिकिया को। तब मैंने उसे जो मुझसे बोल रहा था हाँ। देखने के लिए अपना मुंह फेरा और पीछे घूमकर मैंने सोने की 7 दीवटें देखी। ஒரு நிமிஷம். நான் அல்பா ஓமேகா முந்தினவனும் பிதனுமா இருக்கு. அதுல இல்லையே 11 उन्ना होता 1 11. प्रभु परमेश्वर जो है और जो था और जो आने वाला है, हाँ जो सर्वशक्तिमान है, हाँ ये कहता है, हाँ मैं ही अल्फा हाँ और ओमेगा हूँ। हाँ पढ़ी. मैं यूहन्ना जो तुम्हारा भाई और यीशु के क्लेश और राज्य और धीरज में भागी हूँ। परमेश्वर का वचन और यीशु की गवाही के कारण पतमोस नामक टापू में था। मैं प्रभु के दिन आत्मा में आ गया और अपने पीछे तुराई का सा बड़ा शब्द ये कहते हुए सुना, हाँ जो कुछ तू देखता है उसे पुस्तक में लिखकर सातों कलीसियाओं के पास भेज दे, अर्थात इफिसुस और स्मुर्ना और फिरमो और तुआतीरा और सरदिस और लाउदिकिया और 11 ಇಲ್ಲ 11 ಇಲ್ಲ कौन-सा वचन है? 8 எட்டுல இருக்கு. हाँ, 8वां वचन 11 வரலையோ. 11 வரல 8। பாருங்க, சாத்வா 7 சர்ச்சுக்குள்ள ஆண்டர் சொல்றாரு. ये 7 कलीसिया के बारे में परमेश्वर बात 7 சர்ச்சுக்கும் ஒரே உபதேசம். ये 7 कलीसिया के लिए एक ही उपचार है। என்ன சொல்றாரு? ये क्या कहते हैं நான் அல்பா, कि मैं अल्फा हूँ நான் ஓமேகா, और मैं ओमेगा हूँ, நான் முந்தினவரும். मैं सबसे आगे हूँ, பாத்தீங்கன்னா முந்தினவரும் அவர்தான், सबसे आगे भी वही है, பிந்தினவரும் அவர்தான். सबसे पीछे भी वही है। பாத்தீங்கன்னா முந்தினது யாரு? सबसे आगे हुआ कौन है? காணக்கூடாத தேவன், जो परमेश्वर को हम देख नहीं सकते காண்கிற தேவன் பூமியில இறங்கி வந்திருக்கிறாரு. और वो धरती में उतर कर आए ताकि हम देख सकें। பிந்தினவரா இருக்கிற அப்படிங்கிறாரு. और वो कहते हैं कि मैं सबसे पीछे भी मैं ही இந்த हूँ। 7 சபைக்கும் ये 7 कलीसिया को भी யாரு? कौन இயேசு है? கிறிஸ்து மட்டும்தான் வெளிச்சம். सिर्फ यीशु मसीह ही उजियाला है। இந்த 7 சபை காலங்களிலும் ये 7 कलीसिया के दिनों में भी வெளிச்சம் யாரா இருந்தா? ये इसमें उजियाला कौन था? இயேசு கிறிஸ்தா இருந்தாரு. वो यीशु मसीह थे। ஆனா சபை முழுவதும் அசுத்தத்துக்குள்ள போயிட்டு ஞாபகம் வச்சிருங்க. पर सारा कलीसिया अशुद्धता के अंदर चला எப்படி गया। அசுத்தத்துக்குள்ள போகுது? कैसा अशुद्धता के अंदर வார்த்தையை जाता है? புரட்டும் போது. क्योंकि ये वचन को उन्होंने उल्टी पलटी किया। எந்த மனுஷன் ஒரு வார்த்தையை புரட்டுறானோ, जो इंसान ये वचन को उल्टा करता है, பைபிளை மாத்துறானோ, ये कलाम को बदलता அவருடைய है, ஞானத்தினால் போதிக்கிறானோ, तो उसके ज्ञान के अनुसार वो सुसमाचार देता அவன் है, தான் அசுத்தம். ஞாபகம் வச்சிடுங்க. वो अशुद्ध है। இந்த வார்த்தையை ஒருத்தன் புரட்டுறானா ये वचन को अगर कोई उल्टी पलटी करता है அவன் யாரு?
वो कौन है? அசுத்த அப்படிங்கிறாரு. वो अशुद्ध है। ஆனாங்க பைபிள் சொல்லுது कलाम कहता है 7 சபைக்கும் ये 7 कलीसिया को भी நான் தான்ப்பா முந்தினவரு. कि मैं ही सबसे आगे हूं। ஆதியில வானத்தையும் பூமியும் படைச்சானே आदि में जो आकाश और पृथ्वी को मैंने बनाया அது நான் தான். वो मैं ही हूँ। இந்த பூமியில और ये संसार में மனுஷனாய் வெளிப்பட்டன मनुष्य के रूप में मैं प्रकट हुआ, அவர்தான். वो भी वही है। அவர்தான் முந்தினவரும் वही सबसे आगे है அவர்தான் பிந்தினவரும். और वही सबसे இந்த पीछे है। தேவனை ये परमेश्वर को நீங்க 5 15 14 வாசிங்க. இவர் எப்படி இருக்காருன்ட்டு. 14वां वचन को पढ़िए। प्रकाशित वाक्य ஆ प्रकाशित वाक्य में நான் அவரை கண்டபோது ஆ சுத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆ அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடுமாய் இருக்கிறேன். இல்ல இல்ல அது 14 இருந்து வாசிங்க. 14 से पढ़ो. उसके सिर और बाल श्वेत हाँ पूर्ण वस्त्र वरण पाले के समान उज्जवल थे हाँ और उसकी आंखें आग की ज्वाला के समान थी। उसके पांव उत्तम पीतल के समान थे हाँ। जो मानो भाटी में दबाया गया हो और उसका शब्द बहुत जल के शब्द के समान था। वो अपने दाहिने हाथ में 7 तारे लिए हुए था और उसके मुंह से तेज दोधारी तलवार निकलती थी। उसका मुंह ऐसा प्रज्वलित था जैसा सूर्य कड़ी धूप के समान चमकता है। பாத்துடுங்க. देखिए ये वचन बराबर मालूम पड़ता है ना. ये प्रकाश जी 1:14 1:14 में लिखा है. अभी अपना यीशु मसीह कैसे रहता है, ஆண்டவர் எப்படி இருக்காரு, परमेश्वर कैसे हैं, அவர் என்ன செய்றாரா, वो क्या करते हैं, அவருடைய சிரசு வந்து வெண்மையா இருக்கிறான், उनका इतना उत्तम है பஞ்சை போல் உறைந்த மலையா இருக்கிறான். और ये कापूस के तरह पूरा उत्तम साफ सफेद है। அவர் கண்கள் எப்படி இருக்கா, उनका आंखें कैसी है, அக்கினி ஜூலையா இருக்கு. वो अग्नि के समान है। பாத்துக்கிடுங்க. இந்த தரிசனத்தை கண்ட பிறகு ये दर्शन को देखने के बाद அவங்க எப்படி இருக்காங்க, वो कैसा நீங்க அது रहता கீழே है? படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். उसके नीचे अगर आप அவர் पढ़ोगे तो வாயிலிருந்து पता இருந்து चलेगा। இருக்குள்ள கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வருது. और उनके मुंह से धार की तलवार की तरह शब्द निकलते அவர் हैं। முகம் उनका चेहरा வல்லமையாய் इतना महिमा के साथ பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறான். प्रकाशित जैसा होता है, सूरज के समान वैसा இந்த था। இந்த தரிசனத்தை கண்ட பிறகு ये दर्शन को देखने के बाद இந்த யோவான் என்ன செய்றான், ये यूहन्ना क्या करता है, செத்தவனை போல விடுறான். एक मरा हुआ इंसान के तरह गिर पड़ता இவர் है। இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தம். वो कितना बड़ा पवित्र होगा, இவர் எப்படி எவ்வளவு பெரிய பரிசுத்தமா இருக்கும். परमेश्वर कितना बड़ा पवित्र होगा। இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் ये पवित्र परमेश्वर, அவர் சொல்றார், நான் அவரை கண்டபோது वो कहता है कि मैं उनको देखने के बाद செத்தவனை போல் मैं मरा हुआ इंसान के तरह அவருடைய பாதத்தில் விழுந்து, उनके चरणों में गिर पड़ा। அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து तभी वो उनके दाहिने हाथ को என்னை நோக்கி मेरे ऊपर रख कर और मुझे देखा। பயப்படாதே. कहे कि तू डर मत। அவர் என்ன சொல்றாரு, பயப்படாதே. क्या कहते हैं, तू डर मत। நான் யாரு, मैं कौन हूँ, முந்தினவர். मैं जो सबसे आदि हूँ मैं। பாத்தீங்கன்னா அவர் தான் முந்தினவர். देखिए आदि भी वही है அவர் சொல்றாரு, நான் பிந்தினவர். और अंत भी वही है। பிந்தினவர் யாரு, और ये अंत का मतलब क्या है, முந்தினவர் யாரு, और ये सबसे आगे वो कौन है? காணப்படா தேவன். जो परमेश्वर को हम देख नहीं सकते थे, அவர் பிந்தினவராய் காண முடியா வந்தாரு. वो सबसे पीछे होकर इस संसार में आए ताकि हम उसे அடுத்த देख சொல்றாரு, सकें। நான் உயிர் உள்ளவரா இருக்கிறேன். और कहते हैं कि मैं जिंदा हूँ, அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. उनको कोई मार नहीं सकता। மரித்தேன், मैं मर गया था, ஆனாலும் சதாகாலம் எப்படி இருக்கிற, पर मैं अब सदा के लिए உயிரோடு இருக்கிற அப்படிங்கிற. जीवित हूँ। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்ம மத்தியில आज भी वो जिंदा है हमारे बीच में। இந்த தேவனுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கா, ये परमेश्वर का पवित्रता कैसा है, இவருக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. इनके सामने कोई खड़ा नहीं रह सकता। பாத்தீங்க, இப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் देखिए इतना बड़ा पवित्र परमेश्वर, இன்னைக்கு உங்க முன்னாடி யாரும் நிற்க முடியாது. आज आपके सामने भी कोई खड़ा नहीं रह सकता। அல்லேலூயா. हालेलुया। பேதுரு நடந்து போறான், पतरस जब चलकर जा रहा था அவனுடைய நிழலை கண்ட உடனே तो उसके परछाई को देखने के बाद பிசாசு ஓடுது, शैतान भागा, வியாதிகள் சுகமாகுது. बीमारियां चंगाई हुई। பாத்துக்கிடுங்க, நீங்க நல்லா கிளீனா செவி கொடுங்க. देखिए अच्छे से सुन लीजिए। பாத்துக்கிடுங்க, பேதுரு மூலியமா அந்த கிரியை நடக்கு. देखिए पतरस के द्वारा यह क्रिया हो रहा है। அவன் நடந்து போகும்போது वो जब चलकर जाता है என்ன செய்றாங்க,
क्या करते हैं, வியாதிகள்லாம் எழுந்து போகுது. ये बीमारियां उठकर चले जा रही है அவனுடைய நிழல் பட்ட உடனே उसका परछाई गिरने के बाद। பவுல்ல இந்த ருமால் எடுத்து போட்ட உடனே उसके ऊपर का वो जो कपड़ा है वो जब निकाल के उसने डाला, வியாதி சுகமாகுது. वो बीमारियां चंगाई हो रही है। பேதுருட்ட வந்து पतरस के पास அனனியா சப்பரியாங்க ரெண்டு பேர் வந்து अनन्या सपरिया के नाम के 2 जन போய் சொல்றாங்க. आकर झूठ बोलते हैं उसके, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு बोलते हैं उनके सारे जायदाद को बेचकर அவங்ககிட்ட வந்து பாதத்துல வந்து கொடுக்குறாங்க. वो उसके पाँव में लेके आकर देते हैं। அப்ப பேதுரு கேட்கல, எனக்கு வித்து கொண்டு வா அப்படின்ட்டு. पर पतरस ने पूछा नहीं कि सब बेचकर मेरे पास ला, இவங்க கொண்டு வந்து पर ये दोनों लोग उसके पास लेकर आते हैं। பாதியை ஒளிச்சு வச்சுட்டு आधा जायदाद को छुपा के रखकर பாதியை கொண்டு கொடுக்குறாங்க. आधा लेके जाकर पतरस को देते हैं। ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, दोनों जन क्या करते हैं, மறிச்சு போறாங்க. दोनों जन मर जाते हैं। அங்க யார் இருக்கா, क्योंकि उसके अंदर कौन है, யார் இருந்தா? कौन था? பவுல் பேதுரு பேசுறா, நீ யார்கிட்ட போய் சொல்லல, पतरस कहता है कि तुम दोनों मेरे पास झूठ नहीं बोल रहे हो, தேவனத்துல போய் சொன்ன. तुम लोग परमेश्वर के पास झूठ बोल रहे இது हो। விக்கமண்டு உங்களே தானப்பா, ये பேச்சினிக்கா விக்கமண்டு உங்களே தானே, ये बेचने से पहले ये तुम्हारा ही था ना, ஏன் நீ போய் சொல்லணும்? क्यों झूठ बोलना है तुम्हें? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது பிடிக்காது, ஞாபகம் வச்சுடுங்க. परमेश्वर के पास झूठ बोलना पसंद नहीं அவர் है। யாரு? वो कौन है? பரிசுத்தர். वो पवित्र है। பாத்தீங்க, ஒரு மனிதன் மூலியமா அந்த காரியத்தை அவர் செய்ய முடியும். देखिए एक इंसान के द्वारा उनका काम को वो कर सकते हैं। அவர் உங்ககிட்ட அந்த விருப்பத்தை, அந்த பரிசுத்த கேட்கிறாரு. परमेश्वर वो पवित्रता को आपसे பாத்துடுங்க, चाहते அவரை हैं। பார்க்க முடியாது, उनको हम देख नहीं அவர் सकते, கண்ணை பார்க்க முடியாது, उनके आंखों को हम देख नहीं அவருடைய सकते, காலை பார்க்க முடியாது. उनके पाँवों को हम देख नहीं सकते। எதை பார்த்தாலும் மனுஷன் செத்தமானி விழுந்துருவான். कोई भी चीज को अगर हम देख लिए तो हम मर जाएंगे। இப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் इतना बड़ा पवित्र இந்த परमेश्वर பூமியில எப்படி வந்தாரு? ये संसार में कैसे आए? பிலிப்பியர் फिलिपियों का किताब 2 दूसरा अध्याय 2 இப்படி தெளிவா சொல்லுங்க. 2 दूसरा अध्याय फिलिपियों का किताब दूसरा अध्याय 272 पेज नंबर 272 नए करार में 6 8 6ல இருந்து 8 வரை. 6 से 8 तक पढ़ेंगे। जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी हाँ। परमेश्वर के तुल्य होने को अपने वंश में रखने की वस्तु ना समझा, ஆ वरन अपने आप को ऐसा शून्य कर दिया ஆ और दास का स्वरूप धारण किया हाँ। और मनुष्य की समानता में हो गया ஆ और मनुष्य के रूप में प्रकट होकर हाँ। अपने आप को दीन किया ஆ और यह तक आज्ञाकारी रहा कि मृत्यु, हाँ क्रूस की मृत्यु भी से ली। ஆ इस कारण परमेश्वर ने उसको अति महान भी किया और उसको वह नाम दिया जो सब नामों में श्रेष्ठ है, உற்சாக்கிய அல்லேலூயா. हालेलुया। जो स्वर्ग में बस இருக்கட்டு பஸ் பாத்துடுங்க. देखिए இப்பேற்பட்ட தேவன், इतना बड़ा परमेश्वर காணக்கூடாத தேவன், जो परमेश्वर को हम देख नहीं காண सकते, முடிய எப்படி இறங்கி வந்தாரா? वो ताकि हम उसे देख सके அவர் इसके लिए தேவன் उसे कर- தேவனுடைய ரூபமா இருந்தும், वो परमेश्वर का रूप होने के बावजूद, பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் वो परमेश्वर के रूप होने के बावजूद தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. परमेश्वर का तुल्य है। பாத்தீங்க, இவங்களும் நானும் ஒன்னா இருக்க முடியாது. देखिए मैं और भाई एक नहीं हो सकते, நானே மனைவி சரீரம் ஒண்ணு, मैं और मेरा पत्नी शरीर एक है, ஆனா நடவடிக்கைகள் அழகு. पर हमारा चाल चलन अलग है। ஆனா இது அப்படி கிடையாது, அவருக்கு சமமா இருக்கிறார். पर यहाँ पर ऐसा नहीं है, जो उतर कर आए वो परमेश्वर का समान है। இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல குழப்படிதான் आज मसीह के लोगों के बीच में यही சமம். சமம்னா என்னது? ये चीज पता नहीं, समान का मतलब होता है, அதாவது சொல்ல போனா அவரே போல இவரு, उनके ही तरह ये भी। இப்படி கிறிஸ்துவ சமுதாயம் எடுத்து ऐसा मसीह के लोगों के बीच में குமாரனு வேற, कहते हैं कि पुत्र अलग है, பிதா வேற, पिता अलग है பரிசுத்தாவி வேறன்னு விளக்குறாங்க. और पवित्र आत्मा अलग है करके वो सिखाते हैं। அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் वो परमेश्वर का रूप होने के बावजूद தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், ये परमेश्वर का तुल्य होने का जो सामान है, அவர் மனித ரூபமாய் காணப்பட்டால்
वो मनुष्य के रूप के समान दिखाई दिए। எப்படி காணப்பட்டாரா? वो कैसे दिखाई दिए? மனுஷ ரூபமாய் वो காணப்பட்டு मनुष्य के रूप में दिखाई दिए சிலுவையின் மரண பரியாயத்தம் और क्रूस में मरने तक தம்மை என்ன செய்றாராம்? தாழ்த்தினாராம். उनको उन्होंने नम्र किया। எப்பேற்பட்ட தேவன்! कितना बड़ा परमेश्वर है। பாருங்க, உங்களுக்கா எனக்கா என்ன செய்றாரு? आपके लिए और मेरे लिए क्या कर रहे हैं? தாழ்மையின் ரூபத்தை எடுத்து வராரு. वो नम्रता लेकर आ रहे हैं। அவரை பார்க்க முடியாது. उनको हम देख नहीं सकते। பார்க்கிறவன் செத்தவனை போல விழுந்துருவான். जो उन्हें देखा हो, जो मरा हुआ इंसान की तरह गिर जाएगा। ஆனா காணும்படியாக பூமியில இறங்கி வந்து நிற்கிறாரு. पर वो संसार में उतर कर आए ताकि हम उन्हें देख सके। ஆனா யார் அவர் என்ன செய்யல? पर कोई भी उन्हें क्या नहीं करा, விசுவாசிக்கல. कोई भी विश्वास नहीं किया। இவரு பிசாசு பிடிச்சவன். वो लोग कहते रहे कि इसको शैतान पकड़ा है, அதனாலதான் பிசாசை துரத்துறான். तो इसीलिए वो शैतान को भगाता है। தேவன் இப்படி வர முடியாது. परमेश्वर इस तरह नहीं आ सकता। இவரை பலவிதமாக அவரை பரியாசம் பண்றாங்க. बहुत सारे लोग इस तरह से निंदा करते हैं उन्हें। ஏன் அப்படின்னா क्यों? பைபிள் சொல்லுது அவரை பார்க்க முடியாது. क्योंकि कलाम कहता है कि उन्हें देख नहीं सकता। பார்க்கிறவன் செத்தவனை விழுந்துருவான். जो देखा वो मरा हुआ इंसान की तरह गिर जाएगा। இப்பேற்பட்ட ஒரு தேவன் इस तरह का इतना बड़ा परमेश्वर இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, ये संसार के लोगों के लिए, உங்களுக்காக, எனக்காக आपके लिए और मेरे लिए தன்னை வெறுமனையாக்கி வந்தார். उनको खाली करके उन्होंने आए। இன்னைக்கு நமக்கு ஒரு வைத்தவியம் தான் நம்மளால தாங்க முடியாது. आज हमें अगर एक पेट दर्द आता है तो हम सहन नहीं कर सकते हैं। இவர் என்ன பாடுபட்டார் பாத்துடுங்க. तो परमेश्वर यीशु मसीह कितना दुख उठाया। பாத்துடுங்க, தன்னைத்தானே வெறுமனையாக்கினார். वो खुद को खाली करके आए। எப்படி வெறுமனையாக்கினார்னா किस तरह खाली करके ஒரு आए ஆட்டுக்குட்டியை போல மாறிட்டாரு. कि एक मेमना के तरह वो बदल गए। தெரியுமா செம்பரியாட பத்தி உங்களுக்கு தெரியுமா? ये मेमना के बारे में पता है आपको? செம்பரியாட பத்தி உங்களுக்கு தெரியுமா? ये मेमना के बारे में पता है? செம்பரியாடு ये मेमना, அந்த மெய்யப்பன் என்ன சொல்றானோ उसका चरवा जो बोलता है அதான் செய்யும். वही वो करता है, வேற ஒண்ணுமே செய்யாது. बाकी कुछ नहीं करता। அவன் ஒரு கிடங்குல விழுந்தாஞ்சில விழுந்துராது. वो चरवा अगर बोलेगा कि जाके यहाँ पे खुद, तो वो खुद जाएगा। செம்பரியாடு மட்டும்தான் அப்படி செய்யும். सिर्फ मेमना वैसा करता है। அவன் ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு वो चरवा अगर एक चाकू लेके जाकर அதை வெட்டு முடியாய் தலை நீட்ட சொன்னா अगर उसे काटने के लिए अगर वो सर को आगे करने बोला ஓடாதது. तो वो भागेगा नहीं। தலையை நீட்டிக்கிட்டு அப்படியே நிற்கும். वो सर को आगे करके वो खड़ा रहेगा। இயேசு கிறிஸ்து இப்படித்தான் பூமியில வந்தார். यीशु मसीह इसी तरह इस संसार में आए। பிதா என்னத்தை காட்டுறாரோ, पिता जिस चीज को दिखाया, ஆண்டவர் என்னத்தை விருப்பம் செய்யறாரோ, परमेश्वर जिस चीज को उन्होंने चाहा, அவர் இந்த பூமியில செய்யறார். यीशु मसीह ये संसार में करते தன்னை हैं। வெறுமனை ஆக்கிட்டார். खुद को वो खाली कर என்னத்தை दिया। காலி பண்ணாரு? खुद को क्या खाली किए? தன்னுடைய மகிமை, उनका महिमा को, தன்னுடைய பெருமை, उनका घमंड को, தன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து பரலோகத்துல வச்சிட்டு वो सभी चीज को लेके जाके स्वर्ग राज्य में रख कर இந்த பூமியில மனுஷ சாயலானார். ये संसार में एक इंसान के रूप में आए। இந்த உலகத்தில் இருந்தார். ये संसार में रहे உலகம் என்ன செய்யல, அவரை காணல. और ये संसार ने उन्हें पहचाना नहीं। உலகத்தில் இருந்தார். ये संसार में रहे உலகம் அவர் என்ன செய்யல, அறியலையா. और संसार ने उन्हें पहचाना नहीं। அவர் அறிஞ்ச யார் தெரியுமா? और उनको पहचाना हुआ कौन है? அடுத்த பாயிண்ட்க்கு அடுத்து யார் அறிவா தெரியுமா? उनको पहचाना कौन, किसने पहचाना? யார் அறிவா? कौन पहचान सकता? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே इस संसार के उत्पन्न होने से पहले யார் பரிசுத்தமா இருந்தாங்களோ जो पवित्र थे அவன் தான் அவர் அறிய முடியும். वही उसे जान, அல்லேலூயா. மத்த யாரும் அறிய முடியாது. बाकी कोई नहीं जान सकेंगे। பைபிள் சொல்லுது தெளிவா உங்களுக்கு. कलाम कहता है सफाई से। பாத்தீங்கன்னா அவர் அறியறது யார் அறிவா? देखिए उनको पहचान कौन सकते हैं? உலக தோற்றத்துக்கு முன் ये संसार के उत्पन्न होने से पहले யார் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா இருந்தானோ जो मसीह के अंदर पवित्र थे அவன் தான் அறிய முடியும். वही वो जान सकेंगे। உலகத்துல யாருமே அறிய முடியாது மத்த யாரும். और दूसरा कोई जान नहीं सकेंगे उन्हें। நிறைய பேர் சர்ச்சை போட்டு அடிக்கிறாங்க. और बहुत सारे लोग कलीसिया में लेके जाकर बताते हैं ஊழியக்காரனை போட்டு அடிக்கிறாங்க. और जाकर सेवक को मारते हैं। மதம் மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. बोलते हैं कि धर्म बदल रहा है। இல்ல, नहीं, அவங்க எல்லாம் அறிய முடியாது. எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னாலும் சரி, आप कितने जन के पास भी जाकर सुसमाचार बताओगे, எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, इतना ही पैसा दोगे, இதுக்குள்ள வர முடியாது. कलाम के अंदर नहीं आ सकते। பைபிளை தூக்கிட்டு தெரியலாம். ये कलाम को लेकर आप जाओगे, பைபிளை தூக்கிட்டு தெரியலாம். वो कलाम को लेकर आप जा सकते हो कहीं ஆனா पे, பைபிளுக்குள்ள வர முடியாது. पर कलाम के अंदर क्या लिखा है वो नहीं समझ पाओगे। பரிசுத்தத்துக்கு வர முடியாது. ये पवित्रता के अंदर नहीं आ पाओगे। ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அநியாயம் செய்யற அநியாயம் செய்யிட்டு. कलाम परमेश्वर कहते हैं कि जो अन्याय करेगा उसे करते रहने दो। அவன் அநியாயம் செய்யிட்டு போட்டுப்பா. वो अन्याय करते रहने दो। அசுத்தமா இருக்கிற அசுத்தமா இருந்தே போட்டு. जो अशुद्ध है उसे अशुद्ध रहने दो। நீ நீதியை செய். तू नीति को कर, நீ பரிசுத்தமாக. तू पवित्र बन। யார் பரிசுத்தமாகுவா?
जो पवित्र कौन पवित्र बनेंगे? நீங்க எல்லாம் ஆவீங்க. आप सब पवित्र बनेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. इसीलिए यहाँ पर आकर बैठे हो இல்லைன்னா இங்க आप। வந்து உட்கார முடியாது. नहीं तो यहाँ पर आकर नहीं बैठ सकते நீங்க हो आप। பரிசுத்தம் ஆறதுக்காக வந்திருக்கீங்க. आप पवित्र बनने के लिए आए हो यहाँ पर। அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாரு. इसीलिए परमेश्वर ये वचन को कहते हैं, நீங்க பரிசுத்தம் ஆகணும்னா आप अगर पवित्र होगे கண்டிப்பா தேடி வந்தே ஆகணும். तो परमेश्वर को ढूंढ कर आओगे। நீங்க இங்க எங்க போனாலும் விட மாட்டாரு. आप कहीं पे भी भागो, परमेश्वर नहीं छोड़ेंगे। என்ன செய்தாலும் விட மாட்டாரு. आप कुछ भी करो नहीं छोड़ेंगे। ஏன்? क्यों? எபேசியர் इफिसियों का किताब 1 அதிகாரம் 1 अध्याय 4 எடுங்க. 4 वचन पढ़ेंगे। जैसा उसने हमें जगत की उत्पत्ति से हाँ। पहले उसमें चुन लिया कि हाँ। हम उसके निकट प्रेम में पवित्र और निर्दोष हो ஆ, ரெண்டு और अपनी इच्छा के बड़े अभिप्राय के अनुसार हमें अपने लिए पहले से ठहराया कि यीशु मसीह के द्वारा हम उसके ले पालक पुत्र हो। போதும் போதும். தமக்கு முன்பாக तो उनके पहले தம்மில் அன்பில் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதுக்கு, उनके प्रेम में पवित्र बनने के लिए, குற்றமில்லாதவராய் இருப்பதற்கு, बिना गुनाह ठहराए रहने के लिए, உலக தோற்றத்துக்கு முன்பே ये संसार के उत्पन्न होने से पहले ही கிறிஸ்துவுக்குள் உங்களை என்ன தெரிந்து கொண்டார். मसीह के अंदर आपको और मुझे उन्होंने चुन लिया है। அல்லேலூயா. हालेलुया। மெயின் பாயிண்ட் இதுதான். ये सबसे बड़ा உலக पॉइंट यही है। தோற்றத்துக்கு ये முன்பாகவே संसार के उत्पन्न होने से पहले ही நம்ம அன்புல பரிசுத்தமா இருக்கணுமா. हमें प्रेम में पवित्र बनना है। பாத்தீங்க, பரிசுத்தமா இருக்கிறதுக்காக உங்களை என்ன தெரிந்து கொண்டார். पवित्र बनने के लिए आपको और मुझे उन्होंने चुन लिया है। வேற ஒண்ணுக்குமே நம்ம இங்க வரல. बाकी कोई चीज के लिए यहाँ पर नहीं आया। பாத்தீங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கணும். देखिए, आपको पवित्र बनना நான் है, பரிசுத்தமா இருக்கணும். हमें भी पवित्र बनना है। தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. परमेश्वर को जानने के लिए जो ज्ञान चाहिए वो हमें चाहिए। அவர் சொல்றாரு, वो कहते हैं, மரித்தேன். मैं मर गया था। மரிச்ச யாரு? कौन मर गया था? சொல்லுங்க, மரிச்ச யாரு? कौन मर गया था? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கோன் மரா? अपने लिए कौन मरा? அவர்தான் என்ன செய்றாரு? और वही क्या कर रहे हैं? உயிர்த்தார். वही जिंदा हुए அவர்தான் சதா காலமும் और वही अब सदा के लिए உயிரோடு இருக்கிறார். जीवित भी है। அவர்தான் ஆதி. वही आदि है அவர்தான் அந்தம். और वही अंत है। அவருக்கு முடிவு இல்ல. उनका कोई अंत नहीं है। அவருக்கு மரணம் கிடையாது. उनको कोई मृत्यु नहीं है। அவருக்கு தொடக்கமும் கிடையாது. उनका ना कोई आरंभ है அவருக்கு முடிவும் கிடையாது. ना उनको कोई अंत है। இந்த முடிவில்லாத தேவன் ये जो परमेश्वर है जिसको अंत नहीं है, உங்களை என்ன செய்றாரு? वो आपको और मुझे क्या कर रहे हैं? பரிசுத்தத்துக்கு அழைக்கிறாரு. पवित्रता के लिए पुकार रहे हैं। நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாய் हमें पवित्र करने के लिए இந்த பூமியில வந்து ये संसार में आकर தன்னைத்தானே பரிசுத்தமாக்குனாராம். वो खुद को पवित्र करते हैं। ஏன் தன்னைத்தானே அவர் பரிசுத்தமாக்கணும்? क्यों वो खुद को पवित्र कर रहे हैं? அவர் அசுத்தமா இருந்தாரா? वो अशुद्ध थे क्या? இல்ல. नहीं। உங்களுடைய எல்லா பாவங்களும் அவருக்குள்ள போகுது. आपका सारा पाप उनके अंदर जाता है। உங்களை நேசித்தார் அவரு. आपको प्रेम किया उन्होंने। உங்கள் மேல அன்பு வைத்திருந்தாரு. आपके ऊपर प्रेम रखे थे उन्होंने। அன்பு வைத்த நிமித்தம் प्रेम रखने के द्वारा எல்லாருடைய பாவம் அவருக்குள்ள போகுது. आपके सबका पाप उनके अंदर அவர் जाता है தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துறார். और उसके बाद वो खुद को पवित्र करते हैं। பாத்தீங்க, நீங்க பரிசுத்தமாகறதுக்காக देखिए, आप पवित्र बनने के लिए உங்களுடைய எல்லா பாவங்களையும் आपका सारा पाप को தனக்குள்ள எடுத்து தன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. वो उनके अंदर लेके उनको पवित्र करते हैं। நீங்க பரிசுத்தமாகிட்டே இருக்கிறீங்க. आप पवित्र ही बनते जा रहे பைபிள் हो। சொல்லுது, कलाम कहता என் है வார்த்தையை கேட்ட நிமித்தம் कि मेरा वचन सुनने के நீங்க द्वारा என்ன இருக்கீங்கன்னா आप सब क्या हो गए? சுத்தமா இருக்கிறீங்களா? आप शुद्ध हो गए। தெளிவா சொல்லுது ஆண்டவர். ये सफाई से कहता है कलाम। தேவன் தன்னை ஏன் வெறுமனே ஆக்குனாரு? परमेश्वर उनको खुद को क्यों खाली कर कर आए? ரோமர் 3:13 ரோமர் रोमियो का किताब 3:23 எடுங்க. 3:23 पढ़ेंगे। इसलिए कि हाँ सबने पाप किया है हाँ और परमेश्वर की महिमा से रहित है। அல்லேலூயா. हालेलुया। பாத்தீங்க, எல்லாரும் பாவம் செய்து ये सब पाप करके தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. परमेश्वर का महिमा को खो दिया। ஆதாமுக்கு தேவனுடைய மகிமை இருந்துச்சு. आदम के पास परमेश्वर का महिमा था। ஆதாம் என்ன பாவம் செய்தான்? आदम क्या पाप किया? வேசித்தனமா பண்ணா? वो व्यभिचार किया क्या? யாரையும் வெட்டியா செய்தான்? किसी को जाके मारा क्या? இல்ல, नहीं। வார்த்தையை மீறினா.
वो वचन को इनकार किया। இந்த वचनத்தை என்ன செய்றான்? ये वचन को क्या किया? ஏற்றுக்கொள்ளல ஆதாம் ஏவாளும். आदम और हवा ने इसे स्वीकार அதனால नहीं தான் किए, அவங்க கிட்ட இருந்த பரிசுத்தம் என்ன செய்து போயிட்டு. इसीलिए उनके अंदर का पवित्रता निकल गया। இன்னைக்கு எல்லா சபைகளும் என்ன 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 இழந்து கிடக்கு? आज सभी कलीसिया क्या खो गए? மகிமை இழந்து கிடக்கு, परमेश्वर का महिमा को खो गए, பரிசுத்தத்தை இழந்து கிடக்கு. पवित्रता को खो गए। ஏன்? क्यों? வார்த்தையை மீறினான். क्योंकि ये वचन को इनकार करने ஒரு के बाद, மனுஷன் வார்த்தையை மீறும் போது यदि कोई इस वचन को इनकार करते हैं அவனுக்கு என்ன வருது? तो उन्हें क्या आता மரணம் है? வருது, मृत्यु आता है, இருள் வருது. ஞாபகம் வச்சிடுங்க. अंधियारा आता அவன் है, இருக்கிற பரிசுத்தம் வெளியே போயிருது. उनके अंदर का पवित्रता बाहर चले जाता நீங்க है। எவ்வளவுதான் பொய் சொல்லாம சுத்தமா இருந்தாலும், अब कितना ही बिना झूठ बोले पवित्र रहे, நீங்க இப்ப யாரையும் பத்தி திட்டாம, आप किसी को गाली न देकर, யாரையும் மட்டும் தப்பா நினைக்காம किसी के बारे में गलत न सोचकर இருந்தாலும் பரிசுத்தமாக முடியாது. रहे तो भी आप पवित्र नहीं बन வார்த்தை सकते। உங்களுக்குள்ள இருந்தாதான் பரிசுத்தமாக முடியும். वचन अगर आपके अंदर रहा तो ही आप पवित्र बन सकते हो, அதுவும் வேணும். वो भी चाहिए। இந்த வார்த்தை உங்களுக்குள்ள சரியானபடி இருக்கணும். ये वचन सही ढंग से आपके अंदर होना चाहिए, இல்லாம நீங்க பரிசுத்தமாக முடியாது. इसके बिना आप पवित्र नहीं बन सकते हो। ஆண்டவர் அப்ப எல்லாரும் தேவ மகிமை இழந்ததுனால तो सभी लोग परमेश्वर का महिमा को खो जाने की वजह से இவங்களை மீட்கும்படியாக इनको छुड़ाने के लिए இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்ன செய்றார்? यीशु मसीह संसार में क्या कर रहे हैं? எல்லாருடைய பாவத்தை சுமக்கிறார். सभी का पापों को वो उनके ऊपर लेते हैं। யோவான் 1:29 योना का किताब 1:29 पढ़िए। दूसरे दिन उसने यीशु को अपनी ओर आते देखकर कहा, 29 दूसरे दिन उसने यीशु को अपने ओर आते देखकर कहा, हाँ। देखो, ये परमेश्वर का मेमना है ஆ, जो जगत का पाप उठा ले जाता है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. ये कौन है? இது யாரு? ये कौन है? யோவான் தான் சொல்றான். ये இது என்னது? உலகத்துடைய பாவங்களை சுமந்துட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்குது. योना बपतिस्मा कहता है कि ये संसार का पाप को उठा लिया वाला मेमना है। யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ कौन उनको विश्वास करते ஆனா हैं? உலகத்துடைய எல்லா பாவத்தையும் சுமந்தாரு. वो संसार का सारा पाप को उठाया। யாருடைய பாவத்தை போது? किसका पाप? யாருடைய பாவம் அவர் சுமக்கிறாரு? किसका पाप वो उठा रहे हैं? அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, उनको जो विश्वास करते हैं। யார் அவரை விசுவாசிப்பாங்க? कौन उनको विश्वास करेंगे? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மட்டும்தான் விசுவாசிக்கும். वो जिनको भी चुन लिया है सिर्फ वही उन पर विश्वास இந்த करेंगे। பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா பூமியில வராரு. ये पाप को उठा के खत्म करने वाला मेमना के समान वो आते हैं इस संसार பாத்தீங்க, में। பூமியில தேவ பாவங்களை சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா வந்தாரு அவர். ये संसार में उनके लोगों का पाप को उठा लेने वाला एक मेमना के समान है, ஆனா உலகம் அவர் என்ன செய்யல? पर संसार उन्हें क्या அறியல. नहीं நம்ம जाना, அவரை அறிஞ்சோம். हम उन्हें जान लिए। பாத்துடுங்க, देखिए அதுல 12 அவர் உலகத்தில் இருந்தா 10 படிப்போம். उसमें 10वां वचन को पढ़ेंगे। யோவான் योना 1:10। वह जगत में था हाँ और जगत उसके द्वारा उत्पन्न हुआ हाँ और जगत ने उसे नहीं पहचाना। பாத்துடுங்க, அவர் உலகத்தில் இருந்தா देखिए वो जगत में था உலகம் அவர் மூலியமா உண்டாயிடுச்சு. और जगत उसके द्वारा उत्पन्न हुआ, ஆனா உலகம் என்ன செய்யல? और जगत ने उसे क्या नहीं किया? உலகம் அவரை அறியல. नहीं पहचाना, ஆனா அவருடைய பிள்ளைகள் அவரை पर उनका बच्चे उन्हें அறிஞ்சாங்க. जान लिए। பாத்துடுங்க, 11 வாதிங்க. देखिए 11वां वचन पढ़ेंगे। वो अपने घर आया ஆ, और उसके अपनों ने उसे ग्रहण नहीं किया। பாத்துடுங்க, அவருக்கு தமக்கு சொந்தமானவர்கிட்ட வந்தா देखिए वे उसके अपने लोगों के घर में आया। अपना लोग के घर में कौन है? அவருடைய கரு யாரு? उनका घर को ஆபிரகாம் சந்தையில வந்தாரு, இஸ்ரேல் மத்தியில. अब्राहम के संतान में इजरायलियों के बीच में आया, அவர் ஏற்றுக்கொள்ளல. पर लोगों ने उन्हें ग्रहण கீழே नहीं வாங்க, किया। அது கீழே வாசிங்க. परंतु जितनों ने उसे ग्रहण किया, ஆ, उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया। பாத்துடுங்க, எத்தனை பேரு देखिए जितने लोग அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, उन्हें ग्रहण किया, யார் ஏற்றுக்கொள்வா? कौन ग्रहण कर सकते हैं? பாத்துங்க, ஒரு பிள்ளையை பெற்றிருக்கீங்க. देखिए आपने एक बच्चे को पैदा किया है, சிம்பிள் எக்ஸாம். एक அந்த छोटा सा उदाहरण है, பிள்ளை கெட்டு போச்சு. और वो बच्चा बिगड़ गया। என்ன செய்யுது? क्या क्या होगा? கெட்டு போச்சு. बिगड़ गया, உலகத்துக்குள்ள போயிட்டு इस संसार के अंदर चला गया, அந்த பிள்ளை மனம் திரும்பி ஒரு நாள் வருது. और वो बच्चा मन फिरा कर एक दिन आता है। நீங்க ஏற்றுக்கொள்ளவே கொட்ட மாட்டீங்களா? आप स्वीकार करोगे या नहीं करोगे? அதே இது இன்னொரு பிள்ளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. और भी இன்னொரு பிள்ளை, और இன்னொருத்தன் பிள்ளைனா. यदि किसी और का बच्चा होगा तो आप स्वीकार नहीं करोगे, ஆனா இந்த பிள்ளை என்ன செய்றீங்க? पर ये आपका
खुद का बच्चा होगा तो आप क्या करोगे? ஏற்றுக்கொள்ளுவீங்க. आप स्वीकार करोगे, ஏன் உங்க ரத்தம்? क्योंकि वो आपका लहू है। நம்ம எல்லாம் யாரு? हम सब कौन है? இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட பிள்ளைகள். परमेश्वर का लहू का संबंधित बच्चे ஆமென். होंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் தான் அவர் என்ன சொல்றாரு? इसीलिए वो क्या कहते அவன் தான் அவருடைய நாமத்து மேல விசுவாசமா இருப்பான். हैं? वही परमेश्वर के नाम में மாற विश्वास है। யாருமே என்ன செய்ய முடியாது? बाकी कोई விசுவாசத்துல இருக்க முடியாது. विश्वास में नहीं रह இவர் सकता है। சிதைக்கப்படார் பாருங்க ஆண்டவர். ये परमेश्वर कहते हैं यहाँ पर, ஏசாயா 53 यशायाह का किताब 53 53वां अध्याय, 7 வாசிங்க. उसमें 7वां वचन को हम पढ़ेंगे। वो सताया गया ஆ, तो भी वो सहता रहा और अपने मुंह ना खोला। जिस प्रकार भेड़ बंद होने के समय और भेड़ी भूत कतराने के समय चुपचाप शांत रहती है, वैसे ही उसने भी अपना मुंह ना खोला। பாத்துடுங்க. देखिए நமக்காக அவர் என்ன செய்றாரு? हमारे लिए वो क्या करते हैं, நெருக்கப்பட்டார், हमारे लिए वो तोड़े गए ஒடுக்கப்பட்டார், और वो कुचला गए, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. पर फिर भी वो चुपचाप रहे। और எல்லாரும் அவரை அடிக்கிறாங்க, सब लोग उन्हें आकर मार रहे हैं, எல்லாரும் அவரை பரியாசம் பண்றாங்க, सब लोग उन्हें निंदा कर रहे हैं, எல்லாரும் அவரை பிசாசு பிடிச்சவன்னு சொல்றாங்க. सब लोग बोल रहे हैं कि वो उससे शैतान पकड़ा है, பாத்தீங்கன்னா அவரை பரியாசம் பண்ணாங்க. उन्हें निंदा भी करते हैं। சிலுவையில் இருக்கும்போது தேவனுடைய குமாரனா இருந்தா இறங்கி வான்னாங்க. जब वो क्रूस में पड़े थे तो कहते हैं कि परमेश्वर का पुत्र है तो उतर कर आना, அவர் வாயே திறக்கல. पर उन्होंने मुंह भी नहीं खोला। ஏன் திறக்கல? क्यों नहीं खोला? அவர் தன்னை தாழ்த்தினார், क्योंकि वो खुद को नम्र किए, தன்னைத்தானே தாழ்த்தி वो खुद को नम्र करके வெறுமனையாக்கி வந்தார். ये खाली कर कर आए அவர் थे சிதைக்கப்பட்டார். ஞாபகம் வச்சிடுங்க. और वो कुचला गए थे। நீங்க 2 வாசிங்க. அதுல अब दूसरा वचन पढ़ेंगे। அதுல 2 வாசிங்க. क्योंकि हाँ। वो उसने उसके सामने अंकुर के समान हाँ। और ऐसी जड़ के समान होगा जो निर्जल हाँ। भूमि में फूट निकले। ஆ, उसकी ना तो कुछ सुंदरता थी हाँ। कि हम उसको देखते हाँ। और न उसका रूप ही हमें ऐसा दिखाई पड़ा। பாத்துடுங்க. அவருக்கு முன்பாக देखिए उनके पास, அவரை பார்க்கும்போது उनको जब हम देखेंगे நம்ம பார்க்கத்தக்க அழகில்ல அவர்ட்ட. तो हम उनके पास इतने सुंदरता नहीं थी कि हम நம்ம उन्हें देख பார்க்கக்கூடிய सके। ரூபம் அவர்ட்ட இல்ல. हम जैसा चाहते हैं वैसा रूप भी नहीं था उनके पास। பாத்துடுங்க, அழகு இல்ல, देखिए उनके पास सुंदरता नहीं थी, சௌந்தரியம் இல்ல. ना ही ஏன் कोई रूप ஏன் था, அப்படின்னா சரீரம் எல்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது. क्योंकि उनका शरीर पूरा तोड़ा गया था। ஆனால நம்ம பார்க்கக்கூடிய ரூபம் அவர்ட்ட இல்லாத இருந்தது. इसीलिए हम जिस तरह रूप चाहते थे वैसा नहीं था वो रूप उनके पास। எப்பேற்பட்ட தேவன் कितना बड़ा परमेश्वर இந்த பூமியில எப்படி இறங்கி வந்தார்? ये संसार में कैसे उतर कर आए। देखिए அவருக்கு முன்பாக நிக்க முடியாது. उनके पास कोई खड़ा नहीं रह सकता। அவரை பார்க்கிறவன் செத்தவனை போல உள்றான். उनको जो देखा वो जो मरा हुआ इंसान की तरह गिर இந்த पड़ता है। தேவன் और ये நம்ம परमेश्वर பரிசுத்தமாகும்படியாய் हमने पवित्र करने के நம்ம लिए, எல்லாரும் அசுத்தமா இருந்தோம். हम सब अशुद्ध थे, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருந்தோம். सभी लोग पाप करके परमेश्वर का महिमा को खो बैठे இந்த थे। மகிமையை கொடுக்கும்படியாய் ये महिमा को देने के लिए அவர் என்ன செய்றார்? சிதைக்கப்பட்டார். वो तोड़े गए। அவரை சொல்லும்போது யாருமே அவர் பதிலே சொல்லல. वो उनको इतना लोग बोलते थे फिर भी वो कुछ नहीं बोलते थे, அவர் ஒண்ணுமே செய்யல, அமைதியா இருந்தார். वो कुछ भी नहीं बोले, वो शांत थे। நம்மளால அமைதியா இருக்க முடியல, हम शांत नहीं रह सकते, ஆனா அவர் அமைதியா இருந்தார். पर वो शांत थे। உங்களை என்னை மீட்கும்படியாக आपको और मुझे छुड़ाने के लिए, நம்ம மேல் இருக்கிற தண்டனை, हमारे ऊपर का सजा, நம்ம மேல் இருக்கிற மரணம் हमारे ऊपर का मृत्यु, எல்லாத்தையும் நீக்கும்படியாக सभी चीजों को निकालने के लिए தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். उनको मृत्यु के लिए सौंप दिए। இந்த தேவன் ये परमेश्वर திருப்பி இந்த பூமிக்கு வரப்போறார். फिर से ये संसार में आने वाले हैं। அவர் தான் சொல்லிட்டு போறார். वही बोलकर चले गए। இதுதான் மெயின் பாயிண்ட். यही सबसे मेन पॉइंट है। இன்னைக்கு இந்த செய்தியில आज ये संदेश में நிறைய பேர் குழம்பி போய் இருக்கிறாங்க. बहुत सारे लोग भरमा गए। 7 சபைக்கும் देखिए 7 कलीसियाओं को भी ஒரே உபதேசம், एक ही सुसमाचार थे, தனித்தனி கிடையாது. अलग अलग सुसमाचार नहीं। இவர்தான் ஆதி, இவர்தான் அந்தம், परमेश्वरी आदि है, परमेश्वरी अंत है। இவர்தான் மரித்து உயிர் தெழுந்தார், यही मरकर जिंदा हुए हैं இவர் இன்னைக்கு என்ன செய்ய ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். और आज भी जिंदा இந்த है। கடைசி கால சபை, ये आखिरी समय का ஏழாவது சபை, ஏழாவது சபை जो 7वां कलीसिया है, இந்த உபதேசத்தை தெளிவா உபதேசம் பண்ணுது. ये सुसमाचार को सफाई से प्रचार करता ஆனா है। 7வது சபையில உள்ளவங்கிட்ட தான் குழப்படி இருக்கு. पर 7वां कलीसिया के लोगों के पास ही ये भरमाट है। இந்த சபையில அதாவது இந்த நாமத்துக்குரிய சபையில ये नाम का इस कलीसिया में அநேக குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. बहुत सारे लोग भरमा जा रहे हैं। ஏன் அப்படின்னா क्योंकि
பாத்தீங்களா ஸ்தாபனத்தை பத்தி கவலையே கிடையாது. देखिए जो डिनोमिनेशन है उसके बारे में कोई चिंता नहीं है, ஸ்தாபனம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. क्योंकि डिनोमिनेशन के बारे में हमें चिंता करने की जरूरत नहीं சாத்தா है। எங்க இருப்பான்? शैतान कहाँ होगा? யார்கிட்ட நின்னா? யோபுக்காக நின்னா. किसके लिए वो खड़ा था? वो अय्यूब के लिए खड़ा था। மத்த யாரையா பார்த்தானா? बाकी किसी को भी देखा क्या उसने? யோபை தான் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தான். सिर्फ अय्यूब को वो देख रहा था இவன் என்ன செய்யறான், என்ன பண்ண போறான் कि ये क्या करने जा रहा है, क्या कर रहा है, ஏன் அவன் நீதியை செய்தான், क्योंकि वो नीति को करता அவன் था, பரிசுத்தமா இருந்தான், वो पवित्र था, எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணா. सभी को दान धर्म करता था। இவனை எப்படியாவது கீழே தள்ளணும். इसे कैसे भी हमें गिराना है। எங்க சத்தியம் பேசப்படுதோ जहाँ सत्य कहा जाता है அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். वहाँ वो देखता அவன் रहेगा, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். वो उसे चुनता रहेगा। யார்கிட்ட போய் குற்றப்படுத்துவா? कहाँ लेके जाकर उसके बारे में वो बताएगा। அங்க எங்க தேவ பருவத்தில் நின்னா वो परमेश्वर जब स्वर्ग राज्य में थे, அவன் அங்க நின்னு என்ன செய்யறான்? वो वहां पे भी खड़ा रहकर இவன் क्या இந்த करता था தப்பு செய்யறான், இவன் இந்த தப்பு செய்யறான் அப்படின்னு குற்றப்படுத்துறான். कि ये गलत कर रहा है, ये वो गलत कर रहा है करके बताता था। நீங்க தவறு செய்யும் போது அங்க என்ன செய்வான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். आज आप जब गलत करोगे तो वो वहां गलत बताएगा आपको। நம்ம என்ன தவறு செய்தாலும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். हम जो कुछ भी गलत करेंगे वो वहां पर गलत बताएगा। ஆனா அவர் என்ன திரும்ப சொல்லுவாரு? पर परमेश्वर क्या बोलेंगे அவனுக்காக ரத்தம் சிந்தனப்பா. कि उसके लिए मैंने लहू बहाया। हालेलुया। हालेलुया। நீங்க என்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? आप है इसके लिए ये वचन को सुन रहे हैं, சச்சாத சத்தியத்தை கேக்குறீங்க, आप सत्य वचन को सुन रहे हो, சத்தியத்துக்கு வளர்ந்து பிரயாசப்படுறீங்க. सत्य में आने के लिए आप प्रयास कर रहे हो। அங்க குற்றப்படுத்தும் போது पर वहां पर लेके जाकर जब आपको गुनाह बताएगा அவனுக்காக சிதைக்கப்பட்ட, तो परमेश्वर बोलेगे कि मैं उसके लिए लहू बहाया, நான் அவனுக்காக நொறுக்கப்பட்ட, मैं उसके लिए तोड़ा गया, நீ அவனை குற்றப்படுத்தாத பாராண்டு. तो उसको गुनाह मत बताना। பாத்துடுங்க, உபதேசத்தை மாத்தும் போதுதான் देखिए जब आप इस सुसमाचार को बदल देते हो அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாரு? तो तभी परमेश्वर हमसे क्या नहीं करेंगे? கிரியை செய்ய மாட்டாரு. क्रिया नहीं இயேசு करेंगे। கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது यीशु मसीह जब इस संसार में थे, மத்த 24 எடுங்க, मत्ती का किताब 24वां अध्याय ஒண்ணுல पढ़ेंगे, இருந்தே வாசிங்க. पहला वचन से पढ़ेंगे। जब यीशु मंदिर से निकलकर ஆ, जा रहा था ஆ, तो उसके चेले उसको मंदिर की रचना दिखाने के लिए उसके हाँ। पास आए। ஆ, उसने उनसे कहा, तुम ये सब देख रहे हो ना? ஆ, मैं तुमसे सच कहता हूँ, हाँ। ये पत्थर पर पत्थर भी ना छूटेगा ஆ, जो डाला जाएगा। ஆ. जब वह जैतून पहाड़ पर बैठा था तो चेलों ने एकांत में 5 வரைக்கும் வாசி. उसके पास आकर कहा, ஆ, हमें बता कि ये बातें कब होगी, ஆ, तेरा आने का और जगत के अंत का क्या चिन्ह होगा? ஆ, यीशु ने उनको उत्तर दिया, ஆ, सावधान रहो, हाँ। कोई तुम्हें ना बरमाने पाए, ஆ. क्योंकि बहुत से ऐसे होंगे जो मेरे नाम से आकर कहेंगे, मेरे नाम से आकर कहेंगे, मैं मसीह हूँ, ஆ, और बहुतों को बरमाएंगे। ஆ. तुम बस। लड़ाइयों और பஸ் பஸ் பஸ். தமிழ்ல படிங்க, தமிழ்ல. இங்க கவனிங்க, இங்க பாருங்க, பிள்ளைகளை பார்க்காங்க. सब लोग यहाँ पर ध्यान दीजिए, बच्चों पे ध्यान मत दीजिए, வசனத்தை கவனிங்க. वचन पे ध्यान இந்த दीजिए। வசனல தான் ஜீவன் உண்டு. ये वचन में जीवन है। இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் ஆ. அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை ஆ. அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஆ. இயேசு அவர்களை நோக்கி, ஆ. இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ம். இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத விழுந்து ஆ. எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆ. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆ. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ஆ. சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, ஆ. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆ. எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆ. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆ. ஏனெனில் அநேகம் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு ஆ. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாத்துடுங்க, देखिए இயேசு கிறிஸ்து இயேசு பூமியில மசீஹ் மனுஷனா வெளிப்பட்டார். ये संसार में एक मनुष्य के रूप में प्रकट हुए, உங்களுடைய பாவங்களையும் அவங்களுடைய பாவங்களையும் சுமந்தார். उन आपके पाप को और मेरे पाप को उन्होंने उठा लिया। இன்னொரு வருகை இருக்கு. और एक आगमन है, இத குறித்து ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க சீசர்கள். इसके बारे में चेले लोग परमेश्वर ஒரு से पूछते हैं பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. कि बहुत बड़ा एक मंदिर बनाया गया है। சொல்லுவாங்கல்ல, எங்க ஊர்ல பெரிய கோயில், பெரிய கோபுரத்தை வச்சிருக்கா அப்படின்ட்டு. आज कहते हैं ना, मेरे गांव में एक बहुत बड़ा मंदिर बना है।
அங்க இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டாரா? वहां यीशु मसीह नहीं होंगे क्या? ஆண்டவர் சாலமன் கட்டின ஆலயத்தை பார்த்து சொல்றாரு, अब परमेश्वर सुलेमान ने जो मंदिर बनाया उसको देखकर कहते हैं இதுல ஒரு கல் இல்லாம ஒரு கல் இடிக்கப்பட அப்படிங்கிறாரு. इसमें एक पत्थर के बिना एक पत्थर निकल जाएगा। இந்த ஆலயம் இந்த இடத்த வந்து உடைச்சு போட்டுருவாங்க, ये पत्थर का जो मंदिर है उसे तोड़ देंगे, ஆனா உங்க ஆலயத்தை உடைக்க முடியாது. बट आपका जो मंदिर है वो नहीं तोड़ पाएंगे। நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். आप ही जीवित परमेश्वर का मंदिर ஆனா है। ஒரு ஆண்டவர் வரைக்கும் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. पर परमेश्वर उनके आगमन का एक चिन्ह को இயேசு बताते हैं। அவர்களுக்கு பிரதித்தமாக यीशु उनको बताते हैं உங்களை ஒருவனும் நினைச்ச கூடாதான், कि आप में से कोई भी क्या नहीं, வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. कोई भी भरमा ना जाए, इसीलिए आप चौकित रहिए। எப்படி வஞ்சிக்கிறான்? किस तरह आपको भरमाता है? ஏவாள்கிட்ட போய் எப்படி வஞ்சித்தான்? हवा के पास जाकर किस तरह भरमाया? வார்த்தையை குறித்து வஞ்சிக்கிறான். ये वचन को लेकर भरमाता है। இன்னைக்கும் பிசாசு என்ன செய்யறான்? आज भी शैतान क्या இந்த करता है? வார்த்தையை குறித்து வஞ்சிப்பான். ये वचन को लेकर அது भरमाता யார் வஞ்சிக்கிறாருன்னா, है। ये कौन भरमाता है? நீங்க அஞ்ச வாசிக்கும் போது आप जब 5वां वचन ஏன் இல்ல அநேகர் வந்து क्योंकि बहुतों से என் நாமத்தை தரித்து கொண்டு, ऐसा होगा कि मेरे नाम को पहन लेकर, பாத்துடுங்க, வெளியில உள்ளவங்க கிடையாது, देखिए बाहर का लोग नहीं, வெளியில உள்ள சம்சாரில உள்ள வந்து அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ये दुनिया के लोगों का और अपना कोई संबंध नहीं है। இந்த உபதேசம் பண்றான்ல, ये सुसमाचार को जो देता है, யாரு உபதேசம் பண்றா? कौन ये सुसमाचार को देता நாமத்தை है? குறித்து உபதேசம் பண்றவன் ये नाम को लेकर जो सुसमाचार देता है, தன் நாமத்தை தரித்து கொண்டு वो नाम को पहन लेकर நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பானா. तो मैं ही मसीह हूं करके बहुत सारे लोग भरमाएंगे। நிறைய பேர் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. बहुत सारे लोग भरमा रहे हैं। நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு வஞ்சிக்கிறாங்க. बहुत सारे लोग कहते हैं कि यीशु मसीह आ गए। நிறைய பேர் இன்னைக்கு ராபோஜனம் வேண்டான்னு வஞ்சிக்கிறாங்க. बहुत सारे लोग ये प्रभु पूजन नहीं चाहिए करके இன்னைக்கு வஞ்சகம் நடந்துகிட்டு இருக்கு பூமியில. भरमाते हैं। ऐसा भरमाना चालू है। இந்த நேரத்துக்குரிய தீர்க்கதரிசி செய்தியில, ये समय का जो भविष्यवक्ता का संदेश है, வில்லியம் பிரிகாம் செய்தியில ये विलियम ब्रनाम जो அநேக பேர், எல்லாரும் யாரு? बहुत सारे लोग कौन है? எல்லாரும் யாரு? बहुत सारे लोग कौन है? நாமம் தரிக்கப்பட்டவங்க. वो नाम पहने हुए लोग हैं। இந்த தீர்க்கதரிசி ஒரு நல்ல மனுஷன், ये भविष्यवक्ता एक बहुत अच्छा इंसान, அழகான செய்தியை கொடுத்து போயிருக்காரு. बहुत सुंदर सा संदेश को लेकर चले गए। அவர் அவ்வளவு பேர் யாத்தை அணைச்சு விட்டாரு, वो सभी लोगों को किधर घुमा दिए? கிறிஸ்து கூட அணைச்சு விட்டாரு. यीशु मसीह के पास उन्होंने मिला दिए। இப்போ உள்ள தீர்க்கதரிசி செய்தியில உள்ளவங்க என்ன பண்றாங்க? आज के भविष्यवक्ता के संदेश में क्या कहते हैं என்கிட்ட தான் செய்தி இருக்கு, कि मेरे पास ये संदेश है। நான் தான் 40 வருஷமா செய்தி கேக்குறேன், मैं 40 साल से संदेश எனக்கு सुन रहा எல்லாம் தெரியும். हूं। मुझे सब कुछ पता ஒரு है। மனுஷன் எனக்கு எல்லாம் தெரியும்னா एक इंसान अगर कहता है कि उसे सब कुछ पता है, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு इसका அர்த்தம். मतलब है कि उसे कुछ नहीं पता। நிறைய பேர் சொல்றாங்க, बहुत सारे लोग कहते हैं தீர்க்கதரிசி செய்தியில இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு. कि भविष्यवक्ता के संदेश में रहेंगे तो ही स्वर्ग राज्य में जा सकते हो। தீர்க்கதரிசி என்ன செய்தியில இருந்தாரு? भविष्यवक्ता कौन से संदेश में थे? என்ன செய்தியில இருந்தாரு? कौन से संदेश में थे? அப்போஸ்தலர் உபதேசத்துல இருந்தாரு. அவரு वो प्रेरितों का उपदेश के संदेश में थे। அப்போஸ்தலர் உபதேசத்தை எடுத்து உபதேசம் பண்ணாரு. प्रेरितों का उपदेश को लेके उन्होंने उपदेश किया। இந்த வார்த்தையை எடுத்து உபதேசம் பண்ணாரு. ये वचन को लेके उपदेश किया। நம்ம எந்த செய்தியில இருக்கணும்? हम कौन से संदेश में हैं? ஏது போதிக்கப்பட்டிருக்கு? जो सिखाया गया है, அப்போஸ்தலர் எதை போதிச்சிருக்காங்களோ प्रेरितों ने जो सिखाया है, இந்த உபதேசத்துல இருக்கணும். ये उपदेश में रहना चाहिए அப்ப हमें। வார்த்தையை புரட்டும் போது அங்க யார் வரா? तो वचन को जब हम बदलते हैं तो वहां पर कौन आता है? யார் வரா? कौन आता है? லூசிபர் வரா. वहां पर लूसीफर आता அவன் है। கிறிஸ்துவே போல இருந்து மாயாஜாலம் பண்ணுவான். वो मसीह के तरह रहकर वो मायाजाल करेगा। அவனை பூமியில தள்ளும் போது उसे जब इस संसार में धक्का दिया அவன் என்ன गया, சொன்னானா? கிறிஸ்துவுக்கு वो कहता है कि वो मसीह के लिए தேவனுக்கு சமமா இருப்ப, मैं परमेश्वर के तुल्य हो जाऊंगा। வலது புறத்துல ஒரு ஆராதனை தலத்தை நான் ஏற்படுத்துவேன். उनके दाहिने तरफ में एक बहुत बड़ा आराधना स्थल தனக்காக ஒரு ஆராதனை தலத்தை ஏற்படுத்துறான். खुद के लिए एक अलग स्थल, தேவனுக்கு சமமா இருக்கு அப்படிங்கிறான். परमेश्वर के तुल्य हो जाऊंगा। அவனை ஒரு மிதி மிதிச்சு கீழே தள்ளி விட்டார் ஆண்டவர். उसे परमेश्वर ने संसार में गिरा दिया। அவனுக்குள்ள என்ன இருந்து? उसके अंदर क्या था? பெருமை இருந்துச்சு. घमंड था। இன்னைக்குள்ள ஊழியக்காரங்கிட்ட, आज के जो भविष्यवक्ता हैं, ஊழியக்காரன்னா அந்த தீர்க்கதரிசி செய்திருக்கிற ஊழியக்காரங்கிட்ட आज जो सेवक हैं, जो ये भविष्यवक्ता का संदेश बताते हैं, அவனுக்கு பெருமை ஆவி இருக்கு. सभी के अंदर ये घमंड का आत्मा है। பெருமை ஆவி இல்லைன்னா घमंड का आत्मा नहीं होगा அவன் பைபிள் செய்தி எடுத்துட்டு तो वो संदेश को लेकर எங்க வருவான்? कहां पर आएगा? பைபிளுக்குள்ள வருவான். ये कलाम के अंदर आएगा। நிறைய பேர் சொல்றாங்க பைபிளை விட்டுறணும். बहुत सारे लोग कहेंगे कि ये कलाम को छोड़ दो, தீர்க்கதரிசி செய்தியை வாசிச்சா பரலோகத்துக்கு போயிடலாம். भविष्यवक्ता का संदेश को सुना तो स्वर्ग राज्य में चले जाएंगे। செய்தி எடுத்துட்டு எங்க வரணும்? एक संदेश को उठाकर कहां पर आना चाहिए? பைபிளுக்குள்ள வரணும். कलाम के अंदर आना चाहिए। பைபிளுக்குள்ள அந்த செய்தி இல்லைன்னா कलाम के अंदर अगर वो संदेश नहीं है நீங்க தூரத்துக்கு வச்சிடலாம். तो उसे हम
निकाल कर रख देना இதுக்குதான் அந்த चाहिए। வசனத்தை நான் திருப்பி சொன்னது. ஏனெனில் तो इसे- அநேகர் வந்து क्योंकि बहुत सारे लोग आकर என் நாமத்தை தரித்து கொண்டு मेरे नाम को पहन लेकर நானே கிறிஸ்து என்று என்ன செய்றாங்க? मैं ही मसीह हूं करके कहेंगे। கிறிஸ்துனா யாரு? मसीह का मतलब वार्ता क्या है। है? वो वचन है। என்கிட்ட தாப்பா வார்த்தை இருக்கு. मेरे अंदर ही सिर्फ वचन है। நான் உபதேசம் பண்றதா சரி. मैं जो सुसमाचार दे रहा हूँ वही सही है। இது என்ன சொல்லுது? அதே உண்மை. ये कलाम जो कहता है वो सच है। தீர்க்கதரிசி புக் எடுத்து செய்தியை கொடுக்கறவன் அவன்கிட்ட சரியா கிடையாது. ये भविष्यवक्ता का पुस्तक लेके पढ़कर उसे जो संदेश के माफी வேற देता है वो ஸ்பிரிட் सही। ஞாபகம் வச்சிடுங்க. ये दूसरा आत्मा है। பைபிள் சொல்லுது कलाम कहता है தானியேலை பார்க்கிலும் ये दानियल को देखकर उसके தானியேலை बाद- பார்க்கிலும் ये दानियल को देखकर भी யாரு? பிசாசு, லூசிபர், ஞானவான். उससे बढ़कर भी दानियल से बढ़कर भी ये जो लूसीफर है वो अधिक बुद्धिमान है। இந்த வேதத்தை கொண்டு ये कलाम को लेकर கொஞ்சம் மாற்றும் போது அவன் கிரியை செய்திருவான். थोड़ा भी अगर आप बदल दोगे तो शैतान आकर இன்னைக்கு काम தாபர करेगा। தவளத்தை அடிச்சு போட்டான். आज सारे डिनोमिनेशन को उसने मार दिया है। அடிச்சு போட்டுட்டு அவன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். सारे डिनोमिनेशन को मार कर वो खाली बैठा है। அவங்க எல்லாம் ஹீலிங் பண்றாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, वो सब चंगाई कर रहे हैं, नाच रहे हैं, गा रहे हैं, பாட்டு படிச்சு குதிக்கிறாங்க. गाना गाकर वो उछल रहे हैं। உலகத்துள்ள கிடக்கு. सब ये संसार के अंदर है। அவன் எங்க வந்துட்டான் இப்ப? वो कहां पर आ गया अभी? இந்த நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகிட்ட வந்துட்டாரு. ये नाम जिसने पहन लिया है उसके पास आया ஆண்டவர் है। அதுதான் சொல்றாரு, அநேக நாமத்தை தரித்து கொண்டு परमेश्वर इसीलिए कहते हैं बहुत सारे लोग मेरे नाम को पहन लेकर நான் தான்ப்பா கிறிஸ்துன்னு என்ன செய்வான் बोलेंगे कि मैं ही मसीह हूं। சொல்லி அநேகரை வஞ்சிப்பான். ऐसा बोलकर बहुत सारे लोगों को भरमाएंगे। நான் சொல்ல மாட்டான். वो मैं करके नहीं வார்த்தை बोलता। என்கிட்ட தான்ப்பா இருக்கு. ये वचन मेरे पास ही है। சத்தியத்தை நாங்கள் பேசுறோம். ये हम सत्य को बात कर रहे हैं, ஆனா பேச போனா ஒண்ணுமே தெரியாது. पर उससे अगर बात करने जाओगे तो कुछ नहीं கேட்கச்சல होगा। என்கிட்ட வந்து கேளுங்கம்பா. तो वो कभी भी मेरे पास आकर पूछो करके बोलेंगे, ஆனா கூடனா விலகி போவான். पर अगर जाकर पूछने गए तो वो दूर हो जाएंगे। இல்லனா மனவாட்டி இல்லம்பா. नहीं तो बोलेंगे कि आप दुल्हन नहीं हो। ரொம்ப ஞானமா இருக்கிற இன்னைக்கு சபை. बहुत ध्यान से रहना चाहिए நீங்க आजकल के கீழ வாங்க, लोग। அடுத்தாப்புல 24 उसके 12 नीचे வாசிங்க. उसी में मत्ती में 24:11 पढ़ेंगे। बहुतों से झूठे भविष्यद्वक्ता उठ खड़े होंगे அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி बहुत सारे झूठे भविष्यवक्ता उठकर வஞ்சிப்பார்கள். आपको भरमाएंगे। கள்ள தீர்க்கதரிசி ஆனது யாரு? ये झूठे भविष्यवक्ता कौन है? உபதேசத்தை கள்ளமா எடுத்து போதிக்கிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. ये उपदेश को गलत प्रचार करने वाला ही அநேகரை झूठा भविष्यवक्ता। வஞ்சிப்பான்னு பைபிள் சொல்லுது. वो बहुत सारे लोगों को भरमाएगा करके அதுல लिखा है। 23 வாங்க. उसमें 23 में पढ़ेंगे। उस समय यदि कोई तुमसे कहे ஆ, देखो मसीह यहाँ है ஆ, या वहाँ है ஆ, तो विश्वास न करना। பாத்துடுங்க. देखिए அப்பொழுது तभी இதோ கிறிஸ்து இங்க இருக்கிறார், ये मसीह यहाँ पर है, கிறிஸ்து இங்க இருக்கிறார், ये मसीह वहां पर है, கிறிஸ்து இங்க இருக்கிறார். ये मसीह यहाँ पर है। எவராலும் உங்ககிட்ட சொன்னான்னு ऐसा अगर कोई आपसे आकर कहता है நீங்க என்ன செய்யணுமா? तो आपको क्या करना है? நம்ப கூடாது. उसे भरोसा नहीं கிறிஸ்து எங்க करना। இருக்கிறாரு? परमेश्वर कहाँ है? உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலியா, है। அல்லேலியா. அல்லேலூயா। கிறிஸ்து ஒவ்வொருக்குள்ள இருக்கிறாரு. परमेश्वर आपके हर एक के अंदर है। கிறிஸ்து அங்க எங்கன்னு சொல்றது யாரு? परमेश्वर यहाँ पर है वहां पर है बोलने वाला कौन है? என்கிட்ட தான்ப்பா சரியான செய்தி இருக்கு. कि मेरे पास ही सच्चा संदेश நான் है। 40 வருஷத்து செய்தியில இருக்கிறேன். मैं 40 साल इस संदेश में हूँ। எனக்கு எல்லாம் தெரியும்பா. मुझे सब कुछ पता है। அவன்கிட்ட என்ன இல்ல? उसके अंदर क्या नहीं होगा? ஒண்ணுமே கிடையாது. कुछ नहीं होगा। நான் मैं நான் நான் சொல்றவன்ட்ட सिर्फ मैं और मैं कहने वाले के पास ஜீரோ. उसके पास कुछ नहीं होगा। இன்னைக்கு இந்த செய்தி எடுத்து நம்ம பிரசங்கம் இருக்குன்னா आज ये संदेश लेकर प्रचार करना நான் है, கிடையாது. वो मैं नहीं हूँ। என்னால அதை பிரசங்கம் பண்ணவே முடியாது. मेरे लिए प्रचार नहीं होगा। இந்த செய்தியை ஒரு வாரமா நான் தியானிச்சிருக்கிறேன். ये संदेश को मैं एक हफ्ते से ध्यान कर रहा हूँ। ஆண்டவரே இது குறித்து என்ன அப்படின்ட்டு परमेश्वर इसके बारे में क्या है? என்கிட்ட தான் வார்த்தை, कि मेरे पास ही वचन है। என் செய்தியை கேட்க நீ பரலோகத்துக்கு போக முடியாது. मेरा संदेश अगर नहीं सुना तो स्वर्ग राज्य में नहीं जा இது पाओगे। என்ன ஆவி? ऐसा बोलने वाले के पास कौन सा आत्मा होता है? லூசிபர் लूसीफर होता है। அவன் ஆதியில ஏமாத்துற போல இன்னைக்கு சபையை ஏமாத்திக்கிட்டு तो இருக்கிறான். आदि में जिस तरह भरमाया आज भी कलीसिया को भरमा रहा है। நீங்க நம்பாதங்க அப்படின்னு இருக்கு. आपको भरोसा नहीं करना है। 24 வாசிங்க. इसमें 24वां वचन को पढ़ेंगे। ஏனனி क्योंकि झूठे मसीह और झूठे भविष्यद्वक्ता उठ खड़े होंगे और बड़े चिन्ह और अद्भुत काम दिखाएंगे। பாத்தீங்க, பொய்யான தீர்க்கதரிசி देखिए झूठे भविष्यवक्ता எழும்பி उठकर கூடுமானால் अगर தெரிந்து मिलेंगे கொள்ளப்பட்டவன் வஞ்சிப்பானா. तो वो जो चुन लिए गए हैं उनको जाके भरमाएंगे। வஞ்சிக்க மாட்டான், அவன் வஞ்சிக்கப்பட முடியாது. वो भरमाए नहीं பைபிள் जा என்ன सकते। சொல்லுது? कलाम क्या कहता है? எழும்பி கூடுமானால் अगर தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை उठकर हुआ तो जो चुनकर வஞ்சிக்கத்தக்க जो चुन लिए गए हैं उनको भरमाने के அவன் लिए அற்புத அடையாளத்தை செய்வான்.
उनको भरमाने के ஆனா लिए வஞ்சிக்க முடியாது. ये झूठा भविष्यवक्ता अद्भुत काम करेंगे நீங்க पर भरमा नहीं पाएंगे। நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருந்தா आप अगर चुन लिए गए बच्चे लोग நீங்க होंगे, அவனுக்கு செவி கொடுக்க மாட்டியா? तो आप वो झूठे भविष्यवक्ता को नहीं सुनेंगे, ஏன் கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? क्योंकि मसीह किधर है, எங்க இருக்கிறாரு? कहां पर है, அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்குள்ள இருக்கிறாரு, के अंदर है, எனக்குள்ள இருக்கிறாரு. मेरे अंदर है, அவர் உங்களுக்கு போதிப்பாரு. वो आपको सिखाएंगे। எதை போதிப்பாரு? किस चीज को सिखाएंगे? நியாயத்தை குறித்தும் कि न्याय நியாய தீர்ப்பு குறித்தும் न्याय के बारे में बताएंगे பாவத்தை குறித்து கண்டித்து வளர்த்துவாரு. और पाप के बारे में वो सिखाएंगे। என்ன பாவம்? कौन सा पाप? வார்த்தையை புரட்டுறவ பாவம் ஞாபகம் வச்சுடுங்க. ये वचन को बदलना ही पाप है। இந்த வேதத்தை ஒருத்தன் புரட்டுறானா ये वचन को अगर कोई बदलता அவன் है யாரு? तो वो क्या है? அவன் பாவி. वो पाप है, அவன் பரிசுத்தவன் இல்ல. वो पवित्र नहीं है, தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்றான். वो खुद को वो भरमा रहा है। இன்னைக்கு இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு ஞாபகம் आज வச்சுடுங்க. ये काम चल रहा है இயேசு संसार கிறிஸ்து में। வர போகிறாரு. यीशु मसीह आने वाले हैं। வர முன்பாக जाने से இந்த पहले காரியம் சபையில நடந்துட்டு இருக்கு. ये काम ये कलीसिया में चल रहा है। பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால எல்லாம் ஏகப்பட்ட இந்த வஞ்சகம் நடந்துட்டு இருக்கு. देखिए ये जो अफ्रीका देश में वहां पे ऐसा बहुत सारे भरमाना चालू है। இந்த உபதேசம் என்ன செய்து போயிட்டு இருக்கு? ये सुसमाचार जा रहा है நான் தான் கிறிஸ்து. कि मैं ही मसीह हूँ। இந்த தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கிற குறிப்பு ये भविष्यवक्ता के संदेश में जो झुंड है वो झुंड है। ஒரு மனுஷன் சொல்றான், एक इंसान कहता है, ஒரு பெரிய ஊழியக்காரரு एक बहुत बड़ा இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? कि यीशु मसीह आ गया। வந்தாரா நமக்கு என்ன வேலை? अगर आ गए तो हमें यहाँ पर क्या काम है? நான் இங்க இருந்து என் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணோம். मैं यहाँ पर खड़े रह के क्यों चिल्ला चिल्ला के प्रचार करूं? அவர் வந்துட்டாருன்னா நமக்கு இருந்து வந்துட்டாருன்னா நம்ம போயிருக்கணும் ஆல்ரெடி. अगर यीशु मसीह आ गए हैं तो हमें यहाँ पे परमेश्वर के साथ चले जाना चाहिए था। ஒருத்தன் சொல்றான் உபாசம் வேண்டாம், ஞானஸ்தானம் வேண்டாம், ராபோஜனம் வேண்டாம் பிரசங்கம் பண்றான். एक सेवक ये प्रचार कर रहा है कि आपको उपास नहीं चाहिए, आपको बपतिस्मा नहीं चाहिए, आपको प्रभु भोजन नहीं चाहिए। ஏன் வருக வந்துட்டான்? क्यों? क्योंकि परमेश्वर का அப்ப आगमन आ चुका நீ है, என்ன பிரசங்கம் பண்ற? तो हमें क्यों प्रचार करना? வருக வந்துச்சுன்னா ரட்சிப்பு முடிஞ்சுது. तो परमेश्वर का आगमन अगर हो गया है तो उद्धार खत्म हो गया है, எடுத்துக்கொள் நடந்துருச்சு. तो उठा लिया जाना हो गया நமக்கு है। இங்க என்ன வேலை? तो हमें यहाँ पर क्या काम है? நம்ம யாருக்கு நம்மளே என்ன செய்யறோம்? மரணத்துக்குள்ள போறோம். तो हम भी मृत्यु के अंदर ही நம்ம जाने वाले हैं। எடுத்துக்கொள்ள நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். हम उठा लिए जाने की பாத்துக்கோங்க, तरफ बढ़ रहे அந்த हैं। நாளை வந்து யாருமே அறிய முடியாது. वो दिन को कोई जान नहीं सकता, எந்த ஒரு தீர்க்கதரிசியா அறிய முடியாது. कोई भी भविष्यवक्ता जान नहीं सकता, ஆனா இயேசுக்கு பிதாவுக்கு தவிர மற்ற குமாரன் அறியாப்பிட்டாரு. क्योंकि பிதாவை தவிர पिता के अलावा குமாரன் அறியாப்பிட்டு போயிட்டார் ஆண்டவர். पुत्र भी नहीं जान सकता। பாத்துக்கோங்க, நீங்க கீழே வாங்க வாசிங்க அதுல. देखिए उसके नीचे पढ़ेंगे 25 25वां वचन। देखो मैंने पहले से तुमसे इस सब बात பாத்து कुछ कह दिया है। மத்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போறாரு? ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போறாரு? परमेश्वर यहाँ पर क्या कह कर அவர் गए பூமியில இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டாரு. कि जब ये संसार में थे तभी कहकर நான் चले உனக்கு गए முன்னே சொல்லிட்டு போறப்பா. कि मैं तुझे सबसे पहले बता कर जा रहा हूँ, வருகை குறித்து முன்னே நான் சொல்லிட்டு போறேன். कि मेरे आगमन के बारे में मैं तुझे पहले बता के जा रहा அறிவிச்சிருக்கிறேன். ஆகையால் हूँ। इसीलिए படி. यदि मैं तुमसे कहे हाँ। देखो वह जंगल में है ஆ, तो बाहर ना निकल हाँ। जाना। ஆ, यह देखो कि वह कोठरियों कोठरियों में है ஆ, तो विश्वास ना करना, ஆ, क्योंकि जैसा बिजली पूर्व से निकलकर ஆ, पश्चिम तक चमकती है ஆ. वैसे ही मनुष्य का पुत्र का भी आना हो। சரி சரி நிறுத்து. ஆகையால் इसीलिए அநேகர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று बहुत சொல்வார்களானால் सारे लोग बोलेंगे कि परमेश्वर जंगल में है। நீங்க என்ன செய்யுங்க? आप क्या मत करना, நம்பாதங்கப்பா அப்படிங்கிறாரு. इसे भरोसा मत करना। பார்த்து வனாந்தரத்தில் சொல்வார்கள் நீங்கள் புறப்படாதீர்கள். वो बोलेंगे कि वो कोठरियों में है तो आप निकलना मत। இதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या இப்ப है? யார் சபையில தான் ஆண்டவர் இருக்கிறாரு. इसका मतलब है कि कुछ लोग बोलेंगे कि मेरे ही कलीसिया में யார்கிட்ட தான் परमेश्वर செய்தி है, இருக்கு? मेरे पास ही वो वचन है। என்ன செய்தி இருக்கு? कौन सा वचन है? என்ன செய்தி? இயேசு கிறிஸ்து வந்துட்டார். कि यीशु मसीह आ गया करके, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் ஒரு செய்தி இருக்கா? यीशु मसीह आ गया करके कोई वचन நம்பாத நீ. है। ऐसा भरोसा मत இதெல்லாம் करिए। பொய்யின் ஆவிகள். ये सब झूठा आत्मा है। நீங்க என்ன செய்யுங்க? புறப்படாதீர்கள். நீங்கள் அறை விட்டு கூட்டிக் கொண்டு आप वो आपके कमरे से मत निकलना। அதுக்குள்ள என்ன இருக்கு? அறை வீட்டை இதோ அறை வீட்டு வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். वो बोलेंगे कि इसी कोठरियों में है परमेश्वर, எங்கிட்டதான் இருக்கிற எங்க சபையில தான் இருக்காரு. कि मेरे कलीसिया में ही நீ परमेश्वर நீ है। நம்பாத. आप भरोसा मत करिए। ஆண்டுடைய வருகை எப்படி இருக்குமா? परमेश्वर का आगमन அது कैसा கீழே होगा? இருக்கு. மின்னல் नीचे। கிழக்கில் தோன்றி बिजली पूर्व से निकलकर மேற்கில் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரிய வருகை இருக்கும். जैसा बिजली पूर्व से निकलकर पश्चिम तक चमकती है वैसे ही मनुष्य का पुत्र का आना होगा। இப்ப இந்த மின்னல் இருக்குல்ல, अभी ये जो बिजली है, அங்க இருந்து புறப்படுதுன்னா जैसा बिजली कड़कते टाइम एक तरफ से एक दिशा में वो
उत्पन्न होती ஒரு है செகண்ட் தான், கண் மூடி கண் துறைக்குள்ள போயிட்டு போயிடும். वहां से एक पल भर में वो एक दिशा से दूसरा दिशा तक पहुंच जाती है और ஆண்டவருடைய निकलती வருகை है। இப்படி இருக்குன்னு சொல்லுது. परमेश्वर का आगमन वैसा होगा करके कलाम कहता है யாருமே அறிய முடியாது. और कोई जान भी नहीं सकता। கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள अब एक पलक झपकते ही இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். अब हम सब बैठे हैं यहाँ पर ஒரு செகண்டுக்குள்ள நீங்க எல்லாம் மறுரூபாயிருவீங்க. और एक पलक झपकते ही आप सब रूपांतर हो जाओगे। இங்க நம்மாவோ, हम यहाँ पर अभी यहाँ पर हम होंगे அமெரிக்கால இருக்கிற அங்காவோ, और अमेरिका में जो है वो वहां पर होगा, லண்டன்ல இருக்கிற அங்காவோ, लंदन में जो है वो वहां पर होगा। ஒரு 3 விதமா ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு. एक 3 अलग अलग तरीके से ஒருத்தர் परमेश्वर ने உழுது बताया। கொண்டு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுவானா? உழுது கொண்டு இருக்கும்போது. एक जन काम करते टाइम उठा लिया जाएगा। அப்ப अपना खेती बाड़ी में जो क्या करता है, खेती बाड़ी में जो हाँ? काम करता ना, हाँ, खेती बाड़ी में வேலை செய்யிட்டு இருக்கும்போது, ये खेती बाड़ी में काम करते टाइम खेती बाड़ी में எப்ப வேலை செய்றாங்க? खेती-बाड़ी- அதிகாலையில, कब काम करेंगे? सुबह सुबह அதிகாலையில வேலை செய்வாங்க. सुबह सुबह काम அங்க करेंगे ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். और वहां पर एक जन उठा लिया जाएगा, एक जन छोड़ दिया जाएगा। ஒருத்தன் வீட்டுல என்ன செய்வான்? மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பான். एक जन घर में आटा पीसता होगा। ஆட்டா பிஸ்த கவி चक्की चक्की எப்ப எப்ப அரைப்பாங்க? कभी चक्की पीसते हैं, எப்ப அரைப்பாங்க? நைட்ல, காலையில, சாயங்காலம், शाम में पीसते हैं ना, அப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம். तभी அப்ப उठा लिया जाता। ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு டைம். तो हर एक देश में हर एक वक्त में, இந்தியால ஒரு டைம் இருக்கும், तो इंडिया में एक टाइम होगा, அங்க டைம் இருக்கும். ஒரே டைம்ல तो एक ही टाइम में எல்லா இடத்துல என்ன செய்வாங்க? ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரு. सभी जगह में से परमेश्वर उठा எல்லாரும் लिया எடுத்துக்கொள்வாரு. जाएगा। सभी जगह में से उठा लिया जाना இன்னைக்கு है। என்னன்னா, உனக்கு செய்தி தெரியல, எனக்கு செய்தி தெரியல, आज बहुत सारे सेवक लोग, तुझे संदेश नहीं मालूम எனக்கு है, தான் எல்லாம் தெரியும், मेरे को ही सब कुछ मालूम है, ஏன் செய்தியை கேட்கலாம் பரலோகத்துக்கு போக முடியாது, मेरा संदेश नहीं सुना तो स्वर्ग राज्य में நீயே नहीं जा பாதாளத்துல पाएंगे। கிடக்குற இன்னைக்கு அநேக பேர். क्योंकि वो खुद पाताल में பிச்சில் पड़े எப்படி होंगे। இந்த இந்த என்னது ஒரு இமைப்பொழுதுல ये बिजली जो है एक पलक झपकते ही அங்க இருந்து வருதுன்னா இந்த பக்கம் பேர் எப்படி போனே தெரியாது. कैसे वो आता है और जाता है हमें पता भी नहीं चलता। முன்னால நீங்க பாத்திருக்கீங்களா? अब सब लोग ने देखे होंगे ना, கண்ணை बिजली மூடி கண்ணை कड़कते திறக்கிறவங்கள போயிடும். हुए। आँख बंद करके खोलने से पहले वो चला जाता है। ஆண்டவருடைய வருகை அப்படி இருக்கும். परमेश्वर का आगमन भी वैसे இல்லையா? யாருமே அதை அறிய முடியாது. उसे कोई जान नहीं पाएंगे हम। வாங்க 35 வாசிக்கால. उसमें 35वां वचन को पढ़ेंगे। हाँ जिस धर्मी हाबिल से लेकर हाँ बिरिक्या के पुत्र जकरिया तक, नहीं। जिसे तुमने मंदिर और वेदी के आकाश इल्ल इल्ल इल्ल। 35 அதுல आकाश और पृथ्वी टल जाएंगे, हाँ। तो मेरी बातें कभी न टलेंगी। பாத்துடுங்க, வானமும் பூமி ஒளிந்து போகும். देखिए, आकाश और पृथ्वी मिट जाएगा, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. परमेश्वर का वचन कभी नहीं मिटेगा। இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ये यीशु मसीह ने बोला हुआ, இவர் ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்து போயிட்டாரு. ये ऑलरेडी हमें सिखा कर गए हैं। இன்னொரு ஆள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. और कोई आकर हमें बताने की இன்னொரு வெளிப்பாடு வராது, ஞாபகம் வச்சிருங்க. और एक प्रकटीकरण नहीं आने நமக்கு वाला। இதுதான் ஜீவன். यही हमारे लिए जीवन है। இந்த ஜீவனை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ये जीवन को अगर आप पकड़ लोगे உங்களுக்கு என்ன செய்ய? ஆசீர்வாதம். तो आपको आशीर्वाद 36 मिलेगा। வாசி முடிப்போம். उसमें 36वां அந்த वचन। நாளையும் उस दिन और उस घड़ी के विषय में हाँ। कोई नहीं जानता, ஆ न स्वर्ग के दूत हाँ। और न पुत्र, परंतु केवल पिता। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் முக்கிய பேச்சு. ये सबसे बड़ा அந்த நாளையும் वो दिन को அந்த நாளிகையும் और वो என் பிதாவை घड़ी को என் பிதாவை தவிர अपने पिता को छोड़कर யாரும் அறியாப்பிட்டாரு. कोई नहीं जान ஒரு सकता, தூதர் கூட அறிய முடியாது. एक दूत भी जान नहीं सकता। பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்க அப்படிங்கிறது. देखिए, मनुष्य का पुत्र का आने का वक्त में वैसे ही होगा करके कहते हैं। ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நேரம். बहुत ध्यान से रहने का एक समय है। பாத்துருங்க, देखिए, அநேக பேர் வஞ்சிப்பாங்க. बहुत सारे लोग भरमाएंगे, ஆனா पर அந்த நாளையும் அந்த நாளிகையும் वो दिन और वो दिन वो பிதாவை घड़ी को என் பிதாவை தவிர अपना पिता को छोड़कर ஒருவனும் அறியான். कोई भी जान नहीं सकेगा। பரலோகத்துல உள்ள தூதரை அறியான். ये स्वर्ग राज्य के दूतों को भी नहीं पता होगा, அப்ப இப்போ உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்? तो अभी के लोगों को कैसे मालूम पड़ेगा? எதையாவது ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு कोई तो भी एक संदेश को அந்த उठाकर, செய்தி சரியாதான் இருக்கும். वो संदेश सही होगा। தீர்க்கதரிசி செய்தி கொடுத்தாலும் சரிதான். ये भविष्यता जो संदेश देते हैं वो सही होता है, அது அதுல இருந்து வெளிப்பாடா எடுக்கிறது. पर उसमें से लोग उसे बदलते हैं, அதுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. उसमें फंसते हैं और फंस जाते हैं। ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? पर हमारा परमेश्वर क्या कहता அசுத்தமா है? இருக்கிறவன்
कि जो अशुद्ध है அசுத்தமா இரு அப்படின்ட்டாரு. वो अशुद्ध होने அவன் அப்படிதான் இருப்பான். वो वैसे ही होगा, அவனை நீங்க திருத்தவே முடியாது. उससे आप सुधार नहीं सकते हो। கள்ள அபிஷேகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ये झूठा उपदेश में जो बैठा நீ है அவனை திருத்தவும் முடியாது. आप उसे सुधार नहीं सकते। நீங்க அவனை திருத்தி நீ பிரயாசப்பட்டாலும் आप उसे सुधारने का प्रयत्न भी करोगे வந்துட்டான்னு சொல்றான்ல, तो जो आ गया करके कहते हैं அவன்கிட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கும். उनके पास भी एक झुंड लोग होंगे, அவனும் தலையாட்டிக்கிட்டு இருப்பான் அந்த ஜனங்களும். वो भी सर हिलाएंगे அவன் அசுத்தமா இருப்பான். और वो अशुद्ध நீங்க रहेगा। அவனை கண்டு பயப்படக்கூடாது. आप उसको देखकर मत அவர் डरिए। பரிசுத்தர். वो पवित्र है। நம்ம என்ன செய்யணும்? हमें क्या करना है? பரிசுத்தமாகணும். पवित्र बनना है। பரிசுத்தம் ஆகிட்டே இருங்க. पवित्र बनते रहिए। ஆண்டவர் இமைப்பொழுது வருவாரு. परमेश्वर एक पलक झपकते ही आएंगे நம்மள என்ன செய்வாரு? और हमें எடுத்துக்கொள்வார். लेके चले जाएंगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष நம்ம करेंगे। எல்லாரும் ஜெபம் பண்ண எழுப்பி நின்று हम सब खड़े हो जाएंगे और प्रार्थना करेंगे। நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க. बहुत सारे